சொல்லப்பட்ட கதைகளின் பின்வாசல் உலக சினிமா கட்டைகள் நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை இருந்திருக்கின்ற மாமா பாஸ்கர் சக்தி மாமா உட்பட அனைவரும் அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற பாஸ்கர் மாமா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றேன். நூல் குறித்து அறிமுக உரை ஆற்றவிருக்கின்ற வேல்கண்ணன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றேன். நூலை பெற்றுக்கொள்ள வருகை இருந்திருக்கின்ற ரேவா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றேன். எழுத்தாளர் பாலைவன ராமர் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றேன். விஜயராஜ் இருக்காரா? விஜயராஜ் குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த சிறப்பு நூலை எழுதிய கவிதைக்காரன் இளங்கோ அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றேன். அடுத்தாக தொகுப்புரையாற்றும் தோழர் அவர்களை அன்போடு அழைத்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நூல் வெளியீட்டு விழா. நூலை வெளியிடுகிறார் திரு பாஸ்கர் சக்தி அவர்கள். நூலை பெற்றுக்கொள்கிறார்கள் கவிஞர் ரேவா அவர்கள். நிகழ்வு இப்பொழுது. நூல் குறித்து சில வார்த்தைகளை கவிஞர் ரேவா அவர்கள் வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். புத்தாண்டு ஒரு நல்ல தொடக்கத்தோடு எங்களுக்கு ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லணும். 2014 அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இளங்கோ அண்ணனுக்குன்னு சொல்லி முதல்ல புத்தகம் வெளியீட்டு நிகழ்வுன்னு நடக்கிறது இதுதான். ஸோ அந்த வகையில் எனக்கு இது ரொம்ப நெகிழ்வான ஒரு நாளாக தான் இருக்குன்னு சொல்லணும். புத்தகங்களோடையும் எழுத்தோடையும் பயணப்படுற ஒரு மனிதரை நான் ரொம்ப நெருக்கத்தில் பார்த்துருக்கேன். எழுத்து ஒருத்தரை என்ன செய்யும் அப்படின்ற அந்த ரசவாதத்தை நான் அவர்கிட்ட நிறைய முறை பார்த்துருக்கேன். அவர் எழுதாத துறைகள் இல்லை, சிறுகதைகள் எழுதுவார், நாவல் எழுதுவார், கட்டுரைகள் எழுதுவார், டிரான்ஸ்லேஷனும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் எனக்கு எழுத்தில் அவரோட பரிணாமம்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். உண்மைக்குமே ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் எனக்கு டிசம்பர்ன்றது ரொம்ப கொண்டாட்டமான டிசம்பராக இருக்கும். ஏன்னா அண்ணனோட புத்தகத்துக்காக வெளியீட்டுக்காக நான் கிளம்பி வருது மதுரையில் இருந்து. இன்றைக்கி நான் சென்னையிலேயே இருக்கேன். என்னமோ இன்றைக்கி அண்ணனோட முதல் தொகுப்பு வெளியிடுற மாதிரி தான் ஒரு நிறைவாக இருக்குது. ஏன்னா உண்மைக்குமே இது முதல் வெளியீடு தான். ஸோ எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. வந்திருந்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அண்ணா இன்னும் எழுதப்படாமல் வச்சுருக்க நாவல்களை சீக்கிரம் எழுதணும், அதை வெளியிடணும்னு சொல்லி இந்த முறையில் கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள் அண்ணா. நிகழ்வில் அடுத்ததாக சிறப்பு பிரதி வழங்கப்படுகிறது. சிறப்பு பிரதியை இயக்குனர் பாஸ்கர் சக்தி அவர்கள் வழங்க கவிதைக்காரன் இளங்கோ அவர்களின் நண்பர் ராஜசேகர் அவர்கள் பெற்றுக்கொள்வார். அடுத்ததாக கவிஞர் திறனாய்வாளர் வசுமித்ரன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். பின்வாசல் நூல் சிறப்பு பிரதி வழங்கப்படுகிறது. அடுத்ததாக வாசக சபை அருண் அவர்கள். அடுத்ததாக எழுத்தாளர் பத்மகுமாரி அவர்கள் வருகிறார். கவிதைக்காரன் இளங்கோ அவர்களின் சொல்லப்பட்ட கதைகளின் பின்வாசல் நூல் சிறப்பு பிரதி வழங்கப்படுகிறது. அடுத்ததாக வேரல் பதிப்பகத்தின் உரிமையாளர் கவிஞர் அம்பிகா குமரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பன்முக மேடை பதிப்பகத்தின் வெளியீடாக வரும் கவிதைக்காரன் இளங்கோ அவர்களின் சொல்லப்பட்ட கதைகளின் பின்வாசல் நூல் குறித்து
நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் சிறப்பு பிரதியை பெற்றுக்கொள்கிறார் அம்பிகா குமார். நிகழ்வுகள் அடுத்ததாக நூல் குறித்த அறிமுகம். லாந்தர் ஆர்ட் என்டர்டைன்மெண்ட் என்ற பெயரில் இலக்கிய நிகழ்வுகளை கலையோடு இணைந்து வழங்கி வருகிறார் குறும்பட இயக்குனர். இவருடைய எழுத்துக்கள் பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக தொடர்ந்து ஒலித்து வருகிறது. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய எழுத்தாளர் பாலைவன லாந்தர் அவர்களை சொல்லப்பட்ட கதைகளின் பின்வாசல் நூல் குறித்து அறிமுக உரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். நல்ல நூலுக்கு நல்லதொரு அறிமுக உரை வழங்கிய எழுத்தாளர் பாலைவன லாந்தர் அவர்களுக்கு நன்றி. அவர்களை சிறப்பிக்கிறார் திரைப்பட இயக்குனர் எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி அவர்கள். நன்றி. அடுத்ததாக நூல் அறிமுக உரை வழங்க திரு வேல்கண்ணன் அவர்கள் வருகிறார். இவரை பற்றி அனைவரும் தெரிந்தவர்தான், அறிமுகம் தேவையில்லை. அதனால் நேரடியாக அழைக்கிறேன் திரு வேல்கண்ணன் அவர்களை. தோழமையோடு நூல் அறிமுக உரை வழங்கிய திரு வேல்கண்ணன் அவர்களுக்கு நன்றி. அவரை சிறப்பு செய்கிறார் திரைப்பட இயக்குனர் எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி அவர்கள். நன்றி. அடுத்ததாக விஜயராஜ் சுகுமார். ரொம்ப அழகான ஒரு உரையை அவருடைய வாசிப்புக்கு நடுவுலையும் பேசுனதுக்கு விஜயராஜுக்கு நன்றி. அவருக்கு சிறப்பு செய்ய இயக்குனர் பாஸ்கர் சக்தி அண்ணனை அழைக்கின்றோம். இந்த ப்ரோக்ராம் டிசைன் பண்ணும்போது விசாகன் இந்த நாள் இந்த டேட்டை டிஸ்கவரிக்கு பேசி ஃபிக்ஸ் பண்ணார். அவர் வேறு ஒரு இடத்துல கமிட் ஆகும் போது இளங்கோன் கவிதைக்காரன் இளங்கோன்னு சொன்ன உடனே அந்த இதை தள்ளிட்டு எங்களுக்கு இந்த ஹால் கொடுத்தது டிஸ்கவரி புக் பேலஸ். நன்றி. அதே சமயத்தில் யார் பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்றது ஃபஸ்ட்டு இளங்கோவுக்கு பெரிய படபடப்பு இருந்தது. இன்றைக்கி என்னையை பார்த்துருப்பீங்க, அதை விட பல மடங்கு படபடப்பு இருந்தது. ஏன்னா எப்படி அமையும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிறப்பாக அது அமைஞ்சது. அந்த சமயத்தில் எங்களுக்கு தொகுத்து கொடுக்குறது யார் அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்தது. விசாரண்ட கேட்கும்போது அவர் வரவேற்புரை திருக்குறள் மாதிரி பேசுங்க சொன்னால் அதை விட ஒரு அடிட்டு பேசிட்டு உட்காந்தாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல்ல உட்காந்தவங்க. இல்லை எனக்கு தொகுப்பு வராதுன்ட்டார். என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த நிகழ்வுக்காகவே பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கிற நண்பர் கவிஞர் சுரேஷ் அவர்கள் நான் வளர்கிறேன் அப்படின்னு இதை நாங்கள் செஞ்சுருக்கோம். நான் செஞ்சுருக்கேன். போன எல்லா இடத்துலையும் பாட வச்சுருவானுங்க. இளங்கோவும் செஞ்சுருக்காரு 2-3 இடத்துல. அது என்னால் தான் மாட்டிகிட்டு இருந்திருக்காரு. நான் அந்த இடத்துல பேசியிருப்பேன். வேறு வழி இல்லாமல் இளங்கோவை தோற்று கொடுக்க சொல்லியிருப்பாங்க. சரி ரைட்டு. ஏன்னா வெல்கண்ணன் வந்தால் கூடவே அந்த ஆள் வந்துடுவார், அவர் வந்தால் இவர் வந்துடுவார்ன்ற மாதிரினால கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்களுக்கு அப்போலாம் தெரியல. உண்மையிலுமே அவங்க ரொம்ப தேங்க்ஃபுல்லாக பண்ணும்போது தெரியல. ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு ரொம்பவே நெகிழ வச்ச சுரேஷ். நான் எடுத்துட்டேன் இது என்னண்ணே அப்படின்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நன்றி சுரேஷ். அவருக்கு சிறப்பு செய்ய இயக்குனர் பாஸ்கர் சக்தி கவிஞர் சுரேஷ்க்கு. அப்புறம் ரொம்ப இப்போ நானும் இளங்கோவும் ரொம்ப உரிமை எடுத்துக்கொண்டு இருக்கிற ஒரு நட்புன்றது இல்லை, அது ஒரு ஊரே எங்களுக்கு சொந்தமாகிடுச்சு. அது தேனி. பஸ்ஸிட்ட கேட்டாலும் சரி, மகிட்ட கேட்டாலும் சரி, விசாகிட்ட கேட்டாலும் சரி, வாங்க இன்றைக்கி நைட்டு கிளம்புங்க, நாளைக்கு காலையில் வாங்க பேசுவோம் அப்படின்னு. எதுக்கு வரோம் என்னத்துக்கு வரோம்னு கூட கேட்க மாட்டாங்க. அப்படியான ஒரு நட்பு உடையவங்க.
அதான் நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விசாகனே இந்த பன்முக மேடையில் கொண்டு வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். வரவு குறை ப்ளஸ் இந்த தொகுப்பை ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்ததுக்கு அவருக்கு சிறப்பு செய்ய பாஸ்கர் சக்தி. ஒரு லைன் சொன்னாலும் பரவாயில்ல. உலகம் முழுக்க இந்த மாதிரியான நிகழ்ச்சியை, அதுவும் குறிப்பாக புக் ஃபேர் அந்த சமயத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சியை ரொம்ப பொறுமையோடு பதிவு செய்து அதை கொண்டு போகிற ஸ்ருதி டிவிக்கு எங்களுடைய நன்றி. ஆனால் இன்றைக்கி அவன் 5:30 மணிக்கு வராதது இங்கேயே நான் பதிவு பண்ணிடுறேன். 5:30 மணிக்கு வராது கொஞ்சம் பக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா ஸ்ருதி டிவியை பார்த்துட்டா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவோம். என்னுடைய படப்படப்புக்கும் என்னுடைய பிபி ஏறினதுக்கும் சுரேஷ் காரணம், ஸ்ருதி டிவியில் சுரேஷ் காரணம். ஃபோன் பண்ணி பேசும்போது இன்னும் 2 நிமிஷம் அங்கே வந்துடுவேன் அண்ணே வந்துடுவேண்ணே. ஆனால் 20 நிமிஷம் கழிச்சு தான் வந்தான். அதையும் இது எடிட் பண்ணாமல் போடணும். சுரேஷுக்கு அண்ணன் பாஸ்கர் சக்தி. யாராவது இது என் முதல் மேடை, முதல் தொகுப்பு. இது வாய்ப்பு வழி அனைவருக்கும் நன்றி. சொல்லப்பட்ட கதைகளின் பின்வாசல் சிறப்பு பிரதியை பாஸ்கர் சக்தி அவர்கள் கொடுக்க சசிதரன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். சசிதரன் கவிதைக்காரன் இளங்கோ அவர்களின் சொல்லப்பட்ட கதைகளின் பின்வாசல் கட்டுரை தொகுப்பு பாஸ்கர் சக்தி அவர்கள் சிறப்பு பிரதி கொடுக்க சசிதரன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். அடுத்ததாக அரவிந்த் யுவராஜ் அவர்கள், அடுத்ததாக வாசீகன் அவர்கள், வாகீசன் அவர்கள், அடுத்ததாக சரோலாமா, அடுத்ததாக வாகீசன் அவர்கள், அடுத்ததாக சரோலாமா, அடுத்த சிறப்புரை பத்திரிகையாளர், எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர், ரயில் திரைப்படத்தின் இயக்குனர், பிரபலமான பல ஆங்கில திரைப்படங்களின் தமிழ் வசன மொழிபெயர்ப்பாளர். இவரது கனகதுர்கா என்கிற சிறுகதை தொகுப்பு இலக்கியத்தில் குறிப்பிடத்தக்க இடத்தை பிடித்துள்ளது. தன் நிலம் சார்ந்து மனிதர்களையும் நிகழ்வுகளையும் தொடர்ந்து பதிவு செய்து வரும் எழுத்தாளர், திரைப்பட இயக்குனர் திரு பாஸ்கர் சக்தி அவர்களை சொல்லப்பட்ட கதைகளின் பின்வாசல் நூல் குறித்து சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். தயவுசெய்து இந்த புத்தகம் எல்லாரும் வாங்கி படிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்ன காரணம்னா, ஒரு முறை இந்த புத்தகத்தை படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த 10 படத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருவீங்க. அது மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும். தயவுசெய்து புத்தகத்தை வாங்கி படிங்க. படிக்கிறதுக்கு நான் ரொம்ப பயமுறுத்தின மண்ணியில் படிச்சிடலாம், ஏன்னா நான் படிச்சிட்டேன். ஸோ அவசியம் படிங்க. அப்புறம் தலைப்புலேயே நான் யோசித்தேன், நான் எழுதுறதா இருந்தால் சொல்லப்பட்ட கதைகளின் முன்வாசல் தான் வச்சுருப்பேன். இவர் ஏன் பின்வாசல் வச்சாருன்னா அதுதான் இளங்கோ. பின்வாசலில் தான் உங்களுக்கு வீடு முன்னாடி நல்லா இருக்கும், பிரச்சனையெல்லாம் பின்பக்கம் இருக்கும். ஸோ பின்வாசல் வழியாக போகிறது தான் அது சரியான அணுகுமுறைன்னு அவர் டைட்டிலே சொல்கிறார். பாஸ்கர் சக்தி அவர்களுக்கு நூலின் ஆசிரியர் கவிதைக்காரன் இளங்கோ அவர்கள் சிறப்பு செய்கிறார். கவிதைக்காரன் இளங்கோ அவர்களுக்கு சிறப்பு செய்ய நண்பர் ராஜசேகர் அவர்களை அழைக்கிறேன்.
அடுத்து ஆக்சுவலாக நான் அந்த ஏற்பாடுகளை பண்ணிகிட்டு இருக்கும்போது படபடப்பாக இருந்தது. என் வீட்டில் தான் சொன்னாங்க அண்ணனுக்கு நீ தான் தெரியா அப்படின்னாங்க. வீட்டில் கேட்டுட்டு இருந்தாங்க அண்ணனுக்கு எதாவது தெரியாதுன்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஒரு புத்தகம், சின்ன புத்தகம், அவருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை எனக்கு துணைவியார் இளங்கோ அடுத்ததாக எழுத்தாளர் அமிர்தம் சூர்யா அவர்களுக்கு சிறப்பு பிரதி வழங்கப்படுகிறது. அமிர்தம் சூர்யா அவர்கள். அடுத்ததாக நண்பர் சுப்பிரமணியம் இளங்கோ அவர்களை அழைக்கிறேன். சுப்பிரமணியம் இளங்கோ அவர்களுக்கு சிறப்பு பிரதி வழங்கப்படுகிறது. நன்றி. விழாவின் நிறைவாக ஏற்புரை எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர், எடிட்டர், ஒளிப்பதிவாளர் மற்றும் இலக்கியம் சார்ந்து பல்வேறு துறைகளில் தொடர்ந்து இயங்கி வரும் கவிதைக்காரன் இளங்கோ அவர்களை ஏற்புரை வழங்க அழைக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம் அண்ட் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வசுமித்ரா எங்க அவர் யாராவது உள்ள அனுப்பி விடுங்க. முதல்ல ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு வருஷ தொடக்கத்திலேயே அதுக்கு முதல் காரணம் அவர் விசாகன் தோழர் தான். நான் முதல்ல எல்லாருக்கும் எனக்காக பேசிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நன்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்புறம் எனக்காக வந்திருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த அன்பும் பிரியங்களும் நன்றி. ஏன்னா இது ஃபுல் ஹவுஸாக இருக்கு. அதாவது விசாகன் தோழர் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. விஜயராஜ் ரொம்ப டைட் ஷெடியூலில், ஏன்னா அவன் எதிர்பார்க்காத விதத்தில் அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் மொத்தமும் இந்த டேட்டுக்கு நகர்ந்துட்டதுனால இதுக்கு வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்ட அந்த டைமுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு. இப்போ சினிமா அது இயல்பு. ஏன்னா முக்கியமாக படங்களுடைய ப்ரொமோஷனில் இருக்கிறதுனால நான் புரிஞ்சிக்க முடியுது. அண்ணே எனக்கு அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டப்படும். அதெல்லாம் இல்லை, நம்ம எல்லாமே சினிமாவில் இருக்கிறோம், வேலை செய்கிறோம், நமக்கு அது தெரியும். நமக்கு தெரியல வேறு யாருக்கு தெரிய போகுது. ஆனால் உன் பேர் எல்லாமே போட்டுருவேன், உனக்கு வர முடியலனாலும் நாங்கள் மேட்ச் பண்ணிக்குவோம். ஸோ இதில் நீ பைண்டடாக இருக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் தம்பி என்ன மேஜிக் பண்ணி வந்தான்னு எனக்கு தெரியல. இவ்வளோ நேரம் உட்காந்தான். சரி ஒன்றும் இல்லை, நீ முதல்ல பேசிட்டு கூட நான் அனுப்பிச்சிடுறேன் அப்படிலாம் சொன்னேன். ஆனால் ஃபுல்லாக உட்காந்தோட இல்லாமல் அந்த இன்டு த வேர்ல்டை பற்றி பேசின இடம் இல்லையா, ஃபினாமினல். தேங்க்யூ விஜய். அப்புறம் எப்போவுமே வேல்கண்ணன், நாங்கள் பேசாத விஷயங்கள் இல்லை, திரைப்படம், இலக்கியம் எல்லாமே. நிறைய பயணங்கள் அவரோட போகும்போது பயணங்களே நிறைய பேசிட்டேன். அதை பற்றி லாஸ்ட்டில் வரேன். வேல்கனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் பாலைவன லாந்தன், இத்தனை வருட நட்பழ பழக்கத்தில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகளின் மூட்டையாகவே நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கோம். ஆனால் பிடித்த விஷயங்கள் சிங்க் ஆகிற இடத்துல தான், அந்த தொடர்ச்சியில் தான் இன்னைக்கு இந்த மேடையில் உட்காரதுக்கான ஒரு சந்தர்ப்பம் பொருந்தி வந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஈவன் இட் இஸ் எ நான் ஃபிக்ஷன் ரைட்டிங். லாந்தருக்கு இந்த இடத்துல இந்த அளவில் ஒரு நன்றி. அதுக்கப்புறமா முக்கியமாக பாஸ்கர் சக்தி அண்ணன், அவரை பற்றி சொல்லணும்.
அவரை சார்னு கூப்பிட்டுட்டு இருந்த இடத்துலேருந்து எப்போ நான் அண்ணன் கூப்பிட ஆரம்பித்தேன் ஒன்று இருக்கு இல்லையா, அதே மாதிரியான விஷயங்கள் இங்கேயும் இருக்குது. இந்த பக்கத்தில் இருந்து அண்ணன் கூப்பிடுவாங்க, பிரியத்தோட இந்த தினேஷ்லாம் வந்திருக்காப்ப அண்ணன் தான் அண்ணன் சொல்கிறாங்க. ரைட், அந்த உறவுடைய முக்கியத்துவம் அண்ணன் என்பதோ தம்பி என்றோ அல்லது அக்கானோ இல்லை தங்கைனோ கூப்பிட்றதுடைய உறவுடைய முக்கியத்துவம் அறிந்து தான் நம்ம வந்து ஒரு குடும்ப அமைப்புக்குள்ளே தான் வரோம். அதை திரும்ப நம்ம வேறு ஆங்கிளில் ஃபார்ம் பண்ணுறோம். நம்ம எங்கே கிடைச்சா என்ன, அதுக்கு உணர்வு வந்து ஒன்று தான். லாந்தருடைய மகள் கல்யாணத்துக்கு நாங்கள் மொத்தமாக நண்பர்கள் எல்லாமே காயல்பட்டினத்துக்கு போயிருந்தோம். இந்த 8 நாயகிகள் அப்படி சொன்னாலே எல்லாருமே தெரியும் இல்லையா. அங்கே ஆரம்பித்து அப்புறம் நான் வேல்கண்ணன், பாஸ்கர் சக்தி அண்ணன், ராஜேஸ்வர பண்ணி வந்திருந்தாப்புல மொத்தமாக போகிறோம். அப்போ அங்கே மெயின் கல்யாணம்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு தனித்தனியாக இவங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணி போனாங்க பெண்கள் எல்லாமே. அப்போ ஆமாம் சாரி, அது அங்கே இருக்கிற வேணும் வாங்கிக்கிறேன். அப்புறம் இந்த சைடில் நாங்கள் மணப்பாறை நோக்கி நாங்கள் போனோம் காரில். அந்த கார் ட்ராவல் நான், அமிர்தம் சூர்யா, பாஸ்கர் சக்தி அண்ணன், வேல்கண்ணன், அப்புறம் அதில் வந்து அவங்களுடைய உறவினர் ஒருத்தர். நாங்கள் போன எங்களுடைய பயணம் மட்டுமே தனி பயணம் கட்டுரையாக இருக்கக்கூடிய அளவுக்கான விஷயம். அங்கே தான் அவரை அண்ணன் நான் கூப்பிட ஆரம்பித்தேன். அது ரொம்ப நாள் தவிர்ப்பேன், ஏன்னா அவரை ரொம்ப க்ளோஸாக பார்த்தது. அதுக்கு முன்னால் கொஞ்சம் கட் பண்ணி போனாக்க தேனியில் அந்த வருஷம் வந்து மகியாஜன், வசுமித்ரா, விசாகத்தோழர் இப்படி ஒன்று வரும் அவர் சொன்ன மாதிரி. அங்கே தான் பாஸ்கரன் நான் பார்த்தேன். அவர் வீடு அங்கே தான் இருக்குது. அந்த டைமில் தான் அவர் படம் பண்ணிக்கிட்டு இருந்த நேரம். ஸோ இப்படி ஒரு இது இருக்கு இல்லையா. அதுக்கு பிறகு இந்த ட்ராவல் வரும்போது இந்த ட்ராவல் வந்து மனசு திறந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க முடியுது. அவருடைய ஸ்டைல்லே இருந்தாலுமே கூட அவங்க ஒரு 3 பேரை நான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பேன் ஒரு மேட்டில். அந்த லொக்கேஷனே சூப்பராக இருக்கும் மணப்பாறையில். அதில் நான் எடுத்ததில் அவர் எடுத்தார் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எனக்கு அமைச்சு சொன்னார், இதுதான் வந்து த ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த இயர் அப்படின்னாரு. எக்ஸாக்ட்லி ஐ அக்செப்டட். அது பிரமாதமாக இருந்தது. ஏன்னா எல்லா ஃபோட்டோகிராஃபருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, அவனை யாரும் எடுக்க மாட்டான். ஏன்னா நான் அங்கேருந்து வரேன். சினிமாட்டோகிராஃபினாலும் ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு தொழிலாக நான் கையில் எடுத்துருக்கான ஒரு நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டது. காரணம் அப்போ சினிமாவில் வந்து தொழிலாளர் பிரச்சனை, FFC பிரச்சனை உருவாயிருந்த டைமில் நான் வந்து எல்லா நிகழ்வுகளுக்கும் எடுத்திருக்கேன் ஃபோட்டோகிராஃபி. அதாவது நம்மளுடைய தமிழ் வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து நான் பிரிக்கல, ரிலிஜன் பிரிக்கல. தமிழ் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான சடங்குகளுக்கும் நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் ஐரனியாக சொல்லணும்னா அதுக்கு முன்னால் போனாக்க நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய மூலக்குத்தலம் சுடுகாட்டில் அது ஒரு ஆர்டிக்கிளுக்காக குகானந்தன்ற ஒரு நண்பருக்காக நான் போய் ஃபோட்டோகிராஃபி எடுத்து கொடுத்துருக்கேன். அங்கே நான் தெரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கை வேற. அதே சுடுகாட்டில் தான் அப்பாவை எரிச்சிட்டும் வரேன். இந்த வெவ்வேறு காலகட்டங்களில் நமக்கு காட்டக்கூடிய விஷயத்தை நாம் கையில் எடுத்த விஷயம் நம்மளை வந்து வேறு வேறு வகையில் சொல்லி எங்கே வேணாலும் கொண்டு போகணும்னு இருக்கு. அந்த ஃபோட்டோகிராஃப் வேலை செய்யும்போது எங்கள் ஃப்ரேமுக்கு முன்னால் நிற்கக்கூடிய அத்தனை பேரும், ஏன்னா அப்போ வந்து ஃபிலிம் ரோல் போட்டு எடுக்குது, எங்களை எடுக்கிறதுக்கு ஆள் கம்மியாக இருப்பாங்க. நாங்கள் நண்பர்கள் எங்களுக்குள்ளே பழகிட்டோம். எனக்கு தெரிஞ்சது ராஜேஷருக்கு சொல்லிக் கொடுத்தது, ராயன் அப்போ இப்போ உயிரோட இல்லை. அப்படி நாங்களே எங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர் ஆனதில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ்லாம் தான் என்னுடைய அந்த நான் சொல்ல ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய அந்த வயதை வந்து ரெக்கார்ட் பண்ண ஃபோட்டோஸ்னால் அவங்க வந்து என்னை எடுத்தது தான். இன்றைக்கி மொபைல் கேமராலே ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அப்படி வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோகிராஃபர் எடுத்த ஃபோட்டோவாக இருந்ததுனால அவர் ஒரு கலைஞர். அவர் சொன்னார், அவர் சொன்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சத்தம் கேட்குதா நான் பேசுகிறது இல்லை சவுண்டாக வேணால் பேசுகிறேன். ஃபோட்டோகிராஃப் த இயராக இருந்தது. அதை நான் ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன். செம்ம ஆங்கிளாக இருந்தது. ஒரு டைரக்டரோட வியூ அது. நான் அதை அப்படி தான் பார்த்தேன். அப்படி பாஸ்கர் சக்தி அண்ணன் அவரை நான் வந்து ஃப்ரீயாக, ஏன்னா அவர் கொஞ்சம் பிஸியான ஒரு மனிதர். அவர் கிடச்சிட்டாருன்னும் போது எனக்கு ஒரு நிம்மதி இருந்தது. எனக்கு இருந்த பதட்டம் வந்து ஃபஸ்ட்டு கிளியரானது வெல்கின்றதுன்னா அண்ணன் ஓகே சொல்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப நிறைவாக இருந்தது அவருடைய ஸ்பீச்சு. அவர் சொன்ன சில அபிப்பிராயங்களுக்கு சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் சிறப்பாக பேசுனீங்க, ரொம்ப நன்றிங்க. அதுக்கப்புறம் நண்பர் சுரேஷ் பாண்டிச்சேரியிலேருந்து வரார். மதியம் 12 மணிக்கு கிளம்பி சாயந்தரம் 4 மணிக்கு வந்து சேர்ந்துருக்கார். பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கார். அவருக்கு இந்த அரைநாளே இல்லை, இந்த ஏற்பாட்டிலே இல்லை, தொகுத்து வழங்குறதுக்கு ஆள் இல்லை.
தொகுத்து வழங்குறீங்களான்னா சரி அப்படின்ட்டாரு. ஸோ ஒரு அரை மணி நேரத்தில் அவருக்கான தகவல்கள்லாம் கொடுத்து அவர் சிறப்பாக தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் கிளம்பி வந்தது தொகுத்து வழங்குறதுக்கல்ல, நண்பர்களே, எனக்காக புத்தகத்துக்காக வந்தார். சுரேஷ்க்கு என்னுடைய அன்பும் முத்தங்களும் பிரியங்களும். அவரை நான் சந்தித்தது வந்து இப்போ வேரல் புக்ஸ் சமீபத்தில் போன வருஷம் ஏற்பாடு பண்ணியிருந்த ஒரு ஒர்க் ஷாப்புக்கு கன்னியாகுமரி போயிருந்தோம். அங்கே வந்திருந்தார். அங்கே தான் அவர் எனக்கு பழக்கமானார். ஸோ எனக்காக அவர் வந்திருந்தார். தொகுப்புரை வந்தது ஒரு பெரிய விஷயம். இது ஒரு கம்ப்ளீட் பேக்காக அது மாறிச்சு. இந்த புத்தகத்துக்கு நான் வந்தாகணும். அதுக்கு முன்னால் இப்போ சமீபத்தில் யாரும் என்னை கேட்டாங்க, மறந்துட்டேன், நீங்கள் எந்த வயசுலேருந்து சினிமா பார்க்குறீங்க, சினிமா பற்றி பேசுகிறீங்க, எழுதுறீங்க. எனக்கு இமீடியட்டாக பதில் சொன்னேன், சினிமா வந்து எங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் வாழ்கிற இடத்துலேருந்து ஊறி இருக்கு. வட சென்னையில் பிறந்து வளர்ந்தவர். அங்கே இருக்கக்கூடிய மேக்ஸிமம், அதை நான் எண்ணூரில் மென்ஷன் பண்ணிங்க, அங்கே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பஸ் ஸ்டாப் எல்லாமே சினிமா தேட்டர் தான். நீங்கள் பிரைட்டனில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்தீங்கன்னாக்கா கிருஷ்ணா, பாரத், இதெல்லாம் வந்து தேட்டர் பேர். அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டாப்பு. பிரைட்டனு, பிராட்வே, பிரபாத்து, கிருஷ்ணா தேட்ரு, அதுக்கப்புறமா வந்து பாரத், பாண்டியன், மகாராணி, அப்படியே பார்த்தீங்கன்னா திருவத்தூர் வரைக்கும் போவோம். பாலகிருஷ்ணா, ஓடியன்மணி வரைக்கும், வெங்கடேஸ்வரம் வரைக்கும் போவோம். நடுவில் தங்கம்னு ஒரு தேட்டர் வந்து போவோம். கல்யாண மண்டபமாக மாறி போச்சு. ஸோ சினிமான்றது வந்து எங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த கல்ச்சர். நாங்கள் ஒரு நிறைய குடும்பங்கள் இருந்த ஒரு பெரிய கட்டடத்தில் எங்கள் குடும்பமும் ஒன்று. என்னுடைய இளம் பிராயத்து அப்படி தான். அப்போ அம்மா வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் வந்து மதிய வேலைகளில், மதிய நேரங்களில் அவங்க வந்து அந்த மேட்டி சினிமாவுக்கு வந்து அவங்க போகிற ஒரு பழக்கம் உண்டு. பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, வீட்டில் இருக்க பெரியவங்களாம் வேலைக்கு போயிடுவாங்க. ஒரு நாள் எனக்கு வந்து ஸ்கூலு ஏதோ காரணம் சீக்கிரமாக விட்டுட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், அம்மா எல்லாம் இங்கே படத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா. அகஸ்தியான ஒரு தேட்டரு, அது மகாராணிக்கு அடுத்தது. அகஸ்திய தேட்டருக்கு படத்துக்கு போயிட்டாங்க. எப்போனா இப்போ தான் போனாங்க. நான் ஓடுறேன், எனக்கு அகஸ்திய தேட்டருக்கு வழி தெரியும். ஸ்கூல் யூனிஃபார்மோட ஓடணும். ஓடி தேட்டரை போய் ரீச்சும் பண்ணிட்டேன். போயிட்டு எனக்கு இப்பவும் நல்லா ஞாபகம் இருக்குது. விஷயத்த சொல்கிறேன். எங்கள் அம்மா, எங்கள் அத்தைலாம் வந்து படத்துக்கு போயிருக்காங்க. நான் உள்ளே கூட்டிகிட்டு போய் இந்த அவர் மேனேஜராக சூப்பர்வைசராக யாருன்னு படம் ஆரம்பித்து உள்ளே போயிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் தேட்டருக்குள்ளே போய் பார்க்குறேன். தேட்டருக்குள்ளே போனோன்னா ஒன்றுமே தெரியாது, இருட்டாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் கண்ணு பழகுது. அப்படியே நின்று பார்க்குறேன், அந்த பெண்கள் இருக்க பகுதியாக பார்க்குறேன். தேடுறேன், என்னால் கண்டுபிடிக்க முடியல. வெளியே அமிச்சிட்டாங்க. சோகமாக திரும்பி வீட்டுக்கு வந்து சினிமா வந்து அப்படி கலந்துருக்கு. அந்த படம் மண் வாசனை. அப்போ சினிமா அப்படின்றது வந்து அங்கேருந்து ஆரம்பிக்கிற இடம். ஆனால் அது பின்னால் சினிமாட்டோகிராஃபி பிடிச்சி சினிமாக்குள்ளே வேலை செய்யலாம் நான் நினைக்கவும் இல்லை. அதுக்கு நான் வந்து என்னை தயார்படுத்திட்டும் கிடையாது. இது எதனால் சொல்கிறேன்னா, ஒரு படத்தை பார்த்துட்டு ஜாலியாக இருக்குது அப்படின்னு மட்டுமே போகாமல் படத்தை பற்றி பேசுகிற இடம் இருக்குல்ல, அறிந்தும் அறியாத வயதுலேருந்து பேச தொடங்குறது இருக்குல்ல, அங்கேருந்து அதோடைய எக்ஸ்டென்ஷனாக தான் பார்க்குறோம். நாங்கள் படம் வரைவோம், ஓவியம் வரைவோம். இந்த ராசியர் இருக்காங்க, போட்டி போட்டுட்டு ஓவியம் வரைவோம். அதுமாரி எழுதுறதும் தான். கவிதைன்ற பேரில் என்னமோ எழுதுவோம், போட்டி போட்டுட்டு எழுதுவோம். அதெல்லாம் அவன் ஸ்கிப் பண்ணிட்டான். ஓவியத்தோட அடுத்த ஸ்டெப்பு ஃபோட்டோகிராஃபி, அப்புறமா சினிமாட்டோகிராஃபி. நான் அப்படி போயிட்டேன். நான் காலேஜெலாம் முடிச்சுட்டு அப்போது படம் பார்க்குறது கண்டினியூஸாக இருக்குது, வாசிக்கிறது எழுதுறதும் இருக்குது. சினிமாவில் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, டைரக்டர் தான் முக்கியமாக நடக்கேன். டைரக்டர் டில் த ஸ்டோரி. எது வழியானாக்கா கேமரா வழியாக. ஸோ அந்த கேமரான்ற படிப்பை வந்து முறையாக படிச்சுக்கிட்டால் மட்டும்தான் நாளைக்கு டைரக்ட் பண்ணும்போது கேமராமேன் கேட்டு தனக்கு நமக்கான வேலையை கரெக்ட் கேட்டு வாங்கிக்க முடியும் அப்படின்ட்டு எந்த அட்வைஸும் யாரும் பண்ணல. காலேஜ் முடிச்சுட்டு யோசிச்சது. அப்படி போகிற இடத்துல வந்து தொடர்ந்து படங்கள் குறித்து பேசுகிற சூழல் சந்தர்ப்பம் இருந்திருக்கு. சத்தியம் தேட்டர், பழைய சத்தியம் தேட்டர்லாம் நாங்கள் படம் பார்த்து மதியம் மேட்னி பார்த்தோன்னாக்கா படம் பார்த்துட்டு அங்கேருந்து நடந்தே வந்துடுவோம். சத்தியம் தேட்டர் எங்கே இருக்குது? மவுண்ட் ரோட்டில் இருக்குது. அங்கேருந்து அப்படியே நடந்தே வீட்டுக்கு வந்துடுவோம். படத்தை பற்றி பேசிக்கிட்டேன். நான், ராஜேஸ்வரன் நண்பர்கள்லாம் இது எல்லாமே சேர்ந்துருக்கு. பழைய புத்தக கடைகள், அப்புறமா வந்து வீடியோ காசெட்டில் படம் பார்க்குறது, டிவிடி வரும்போது சார் சொன்னார், டிவிடி வரும்போது டிவிடி, அண்ணா சொன்னது டிவிடி வரும்போது டிவிடி வந்து ரொம்ப பெரிய ஒரு திறப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. நிறைய உலக படங்களை வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடச்சி. பேரலாம் இன்னும் நடக்குது. என்னன்னாக்கா, நான் படிக்கும்போது இங்கே நிறைய ஃபிலிம் இன்ஸ்டியூட்ஸு, ஒரு 2 ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருந்துச்சு. அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் மெம்பர் ஆகிறேன். அதில் மாதம் ஒரு 6 படங்கள் வந்து அவங்க திரையிடுவாங்க.
அப்போ வந்து ஃப்ளேம் சேம்பர் இருந்துச்சு ஜெமினி பிரிட்ஜு கீழே மெயினான ஒரு இடம். ஸோ அங்கே போய் பஸ்ஸை ஏறி பிடிச்சி போயிட்டு பார்த்துட்டு கடைசி பஸ் பிடிச்சி ஓடியாகும். அந்த 6 படங்கள் மாதத்துக்கு அதில் மெம்பரானாக்கா அவங்க லெட்டர் அனுப்புவாங்க. அந்த படங்கள் வந்து வேறு உலகத்தை அல்லது நாம் வாழக்கூடிய இதே உலகத்தை வேறு நாடுகளை அறிமுகப்படுத்திச்சு. டாக்குமெண்ட்ரி படங்களும் உண்டு, எல்லாமே சப்டைட்டில் எல்லாமே வந்து ஃபிலிமில் தான் போடுவாங்க. அப்போ என்னன்னாக்கா டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் இருக்கக்கூடிய படங்களுக்கு வந்து கூட்டம் டக்குன்னு குறைஞ்சி போயிடுவாங்க. அது ஒரு சின்ன செட் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் தான் அது பார்ப்பாங்க, டக்குன்னு போயிடுவாங்க. எனக்கு என்னன்னாக்கா அதையும் உட்காந்து பார்ப்பேன். சப்டைட்டில் வழியாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை வாசிக்க முடியும். வேகமாக சப்டைட்டில் வாசிக்க பழகிக்கிட்டது அப்போ தான் வார் சம்மந்தப்பட்ட வேர்ல்டு வார் சம்மந்தப்பட்ட படங்கள், போலந்து படங்கள், அந்த மாதிரியான ஜெர்மன் படங்கள், அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கதையாகவும் இருக்கும் அல்லது அதே நேரத்தில் டாக்குமெண்ட்ரி இருக்கும். வேறு வேறு திறப்புகளை வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஏற்படுத்தி கொடுத்துச்சு. கீஸ்லோவ்ஸ்கி பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாமே அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதன் பிறகு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் மாதிரியான விஷயங்கள் உருவாகும்போது ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து எனக்கு நண்பர்கள் கிடைக்கிறாங்க அங்கே தனியாக. ஆனால் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்க்க போகிறதுக்கு நண்பர்களாகவே போகிறோம். ஃபிலிம் ஃபெஸ்டிவல் லேட்டர் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2-3 இயர்ஸ் நான் போகிறோம். அதுக்கு முன்னாடி வாகிசன், அப்புறம் அரவிந்த் யுவராஜ், நாங்கள் வந்து எப்படியாவது ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அசம்பிள் ஆகிடுவோம். மணி மணியெல்லாம் நாங்கள் அங்கே தான் பார்த்துருக்கோம். இப்போ அவர் இல்லை நம்ம கூட, அதை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அந்த படங்களை வந்து ஒவ்வொரு படமும் பார்த்துட்டு வெளியில் வந்து அடுத்த படத்துக்கான கேப்பில் டீ கடையில் நின்று பேசுனதுலாம் ஜாஸ்தி. இப்போ தம்பி விஜயராஜ் சொன்னான் இல்லையா, பனிக்குள்ளால் வந்து நெஸ்ன்னு ஒரு 10வது கதை இருக்கும். அந்த 10வது கதை வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துட்டுருக்கிற டைமில் படங்கள் போய் பார்த்துட்டு வந்து வேலை பார்த்துட்டு டைமில் அந்த இன்பிட்வீனில் அப்படியே பிரிண்ட்டுக்காக எழுதின ஒரு கதை. அந்த நெஸ்ஸில் ஒரு சாப்டர் வந்து அப்போ நாங்கள் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்த ஒரு படத்தை, கிம்கிடுக்கோட படத்தை வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நெட். அந்த கதையோட அம்சத்துக்கு பொருந்து போயிருப்பேன். அப்போ தான் வந்து இப்போ லக்ஷ்மி சரவணகுமார் இருந்தாப்புல ஒரு படம் ஆரம்பிக்கிற கேப்பில் தேவி தேட்டரில் உட்காந்துருக்கும்போது தான் பக்கத்தில் உட்காந்து ஒரு நாவல் எழுதிட்டுருக்கேன், கிளைமேக்ஸ் ஒன்றும் முடியல, ஆனால் முடிவு இருக்கேன், நான் ஒன்றும் எழுதலை, நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்களா, அனுப்பி வைங்க. அதுதான் குமரா நாவல். அந்த குமரா நாவல் அதான் வந்து ஒரு படம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு 10 நிமிஷம் கேப்பில் உட்காந்து பேசுனது. அவர் அனுப்புனதை படித்து அதுக்கப்புறம் அந்த நாவலுக்கு பேசினேன். இப்படி சினிமாவோட பிணைஞ்சு வரக்கூடிய விஷயம் மட்டுமே இல்லாமல் சினிமா குறித்து தொடர்ந்து எல்லா ஆங்கிலையும் பேசுறதுக்கான எப்பவுமே இருந்திருக்கு. இதை நான் எழுத்தாக மாற்றுறதுக்கான வாய்ப்பை எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தது வந்து கணையாழி தான். கணையாழி மாராஜாவுக்கு தான் நன்றி சொல்லணும், என்னுடைய ஆசிரியர். ஸோ கணையாழியில் திரைமொழி பார்வை அப்படின்ற நான் படங்கள் குறித்து விமர்சனம் பேச மாட்டேன், ஆனால் படங்கள் குறித்து பேசுறதுக்கு எனக்கு சில விஷயம் இருக்குது. ஏன் வந்து ஒரு ஃபிலிம் வந்து நல்லா இருக்குது, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். எனக்கு ஒரு பெரிய ஸ்பேஸை கணையாழியில் கொடுத்தாங்க. அப்போ அச்சுதலாக இருக்கும்போது கொரோனாவோட தான் வந்து கொரோனாவுக்கு பிறகு தான் அது இப்போ வந்து மேகசினாக மாறிச்சு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அது எப்பயோ ஆரம்பித்த ஒரு ட்ராவல், திரைமொழி பார்வை மட்டுமே தனி ஜேர்னர். இந்த ஜனவரி வந்திருக்கக்கூடிய கணையாழியில் வந்து 48வது கட்டுரை கணையாழி. அப்போது என்னுடைய அந்த கட்டுரைக்கான முதல் ஆசிரியர் யாருன்னாக்கா மாராயா தான். அவர் முதல் வாசகரும் கூட. அவர் வாசிச்சுட்டு ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அந்த அந்த கட்டுரை குறித்து அவர் என்கிட்ட பேசக்கூடிய அந்த ஃபீட்பேக் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. எனக்கு என்னன்னாக்கா எனக்குன்னு ஒரு பாணியை வந்து நான் சொல்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அங்கே தான் அமைஞ்சுது. அதுக்கு எப்பவுமே ஒரு 35 கட்டுரைகளுக்கு ப்ரூஃப் பார்த்தது வந்து யாருன்னா வேதா, நண்பர் வேதா தான் ப்ரூஃப் பார்த்து கணையாழி ப்ரூஃப் பார்த்து தான் பார்ப்பார். அவர் பார்த்துட்டு கரெக்ஷன் தான் அனுப்புவார். அவர் சொல்லுவார், என்னங்க இப்படி எழுதுறீங்க, வளன்னு எழுதாதீங்க அப்படின்வார், கதையெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்வார். அப்படி பார்த்தா 35 கட்டுரையில் அவர் ஓகேன்னு சொன்ன கட்டுரை வந்து 4 தான். அவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் கச்சிதமாக இருக்குது அப்படின்னு. பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு படத்தை குறித்து எழுதும்போது அந்த படத்தை பார்த்தவங்களும் வாசிப்பாங்க, பார்க்காதவங்களும் வாசிப்பாங்க. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு லைனை மிக்ஸ் பிடிச்சி போகிறதுன்றது வந்து ஒரு சவாலாக இருந்துச்சு எனக்கு. அதுதான் ஒரு கடத்துக்கு பிறகு படங்கள் குறித்து அது கரண்ட்டில் வரக்கூடிய படங்கள் எழுதுகிறோம் அப்படின்னும் போது அப்போ அதை வந்து அந்த கதையை கொஞ்சம் சொல்லிவிட்டு வாசிக்கிறவங்கள உள்ளே இழுத்துட்டு அந்த சொன்ன மாதிரி எங்கெல்லாம் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு வந்து அந்த மீட்டர் எனக்கு கிடைச்சது. எது வரைக்கும் நகர்த்தி கொண்டு போய் சொன்னாக்கா அப்போ எனக்கு வரக்கூடிய ஃபீட்பேக் எப்படி இருந்ததுன்னா, திரைமொழி பார்வையில் நான் பார்த்த படத்தை திரும்ப பார்க்குற தூண்டுது உங்கள் கட்டுரையினை. ஸோ நான் அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரியான கட்டுரையை வாசித்து விட்டு தான் விசாகன் தோழர் வந்து
என்ன அப்ரோச் பண்ணுறாரு 2023 ஆகஸ்ட் மாதம். அது என்னோட குறிப்பிட்டிருக்கேன், அது இவ்வளோ டீட்டெயிலாக இருக்காது. அதில் வந்து அவர் வந்து சொல்கிறாரு, என்னுடைய இதழுக்கு நீங்கள் கட்டுரை எழுதி கொடுங்க உலக சினிமா பற்றி. ஓகே, மற்றதெல்லாமே என்னுடைய தேர்வு. ஆனால் அது வந்து எனக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச் சொல்கிறார். நான் ஒரு 10 படங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த 10 படங்கள் குறித்து நீங்கள் எழுதணும். அந்த 10 படங்கள் வந்து என்ன கான்செப்டை வேணால் இருக்கலாம். அப்போ அதை நான் எழுதணும்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த சேலஞ்ச் எனக்கு பிடிச்சிருந்தது. சரி செய்வோம் அப்படின்னு அவர் ரொம்ப கராராக ஒரு வரிசை வச்சுருந்தார். முதல் படம் இது, 10வது படம் ஒரு ஏன்னா அதுக்கு நான் லிங்க் அனுப்புவார். 2023 அதை ஸ்டார்ட் பண்ணாலும் நடுவில் வந்து ஒரு 5 கட்டுரையோடு நாங்கள் இதழ் நின்றுச்சு. அப்புறம் வேறு வேலைக்கு போய்ட்டோம். இந்த வருஷம் அந்த மிச்சத்தை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டிங்கனாக்கா புக்கு கொண்டு வந்துடலாம். அந்த வரிசையில் தான் பார்க்கணுன்னாரு. அண்ட் ஒவ்வொரு கட்டுரையுமே வாசித்து முடிச்சுட்டு, ஒவ்வொரு படத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கான கட்டுரைக்குள்ளே உடனே என்னால் போக முடியல. ஏன்னா படத்தை பார்த்துட்டு அவருக்கு ஃபோனை போட்டு நாங்கள் மணிக்கணக்கில் பேசியிருக்கோம். அது அந்த மொத்த வெயிட்டையும் இறக்கி வச்சவரை தான் எனக்கு எழுதவே முடியுது. ஆனால் என்ன பேசினோன்னா அதை வந்து நான் கட்டுரைக்குள்ளே எழுதியிருக்க மாட்டேன் மேக்ஸிமம். அது எனக்கு கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணிவிட்டு உட்காரும்போது இப்போ வருது அபவுட் த மூவி, அபவுட் த ஷார்ட்ஸ், டேக்ஸு, அதில் இருக்கக்கூடிய மியூசிக்கு, அதில் பேசியிருக்கக்கூடிய வசனம், எடிட் பண்ணியிருக்கக்கூடிய விதம் எல்லாமே வேறையாக தெரியுது இடம். அப்போ எழுத்துன்னு வரும்போது நண்பர்களே அது கம்ப்ளீட்டாக வேறு தான். ஏன்னா நம்ம வாக்கியங்களை அமைக்கணும். எனக்கு எழுதுறது வந்து ஒரு சவாலான கஷ்டமான விஷயம். ஒரு படத்தை பற்றி நான் பேசிட்டு போயிருவேன். இப்போ அண்ணன் சொன்னாங்க இல்லையா, அந்த சப்த சாகரோட சோலை எல்லோ, அது கன்னட படம், 2 பார்ட்டு. அவரும் பேசினாங்க. படம் குறித்து பேசணும் அப்படின்னாக்கா விஸ்தாரமாக எவ்வளோ நேரம் பேசிட்டான். அது நம்ம டீ கடையில் பேசினாலும் சரி தான், போடியும் முன்னாடி பேசினாலும் சரி தான். ஆனால் அதை எழுத்தாக மாற்றுன்ற இடத்துல சவால் இருக்குது. எனக்கு அப்படியே ஒரு பரந்த இடத்த ஒரு தொடர்ந்து டிஸ்கஷனுக்கு எங்கேயோ ரோட்டில் நின்று டீகளில் நின்று பேசிட்டு போகிறது இல்லாமல் கூட்டத்தில் பேசுறதுக்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வாசகசாலையுடைய திரைக்களம் தான் எனக்கு உருவாக்கி போச்சு. அதையும் நான் என்னோட குறிப்பிட்டிருக்கேன். அங்கே படங்களை குறித்து நான் மட்டுமே பேசலை, நம்ம எப்போயாவது சிறப்புரையாற்ற கூட்டம் மட்டும் தான் பேசுவோம். பட் அங்கே பார்வையாளர்களாக வரக்கூடியவங்களும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கலாம். அந்த டிஸ்கஷன் ஃபோரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே எனக்கு நிறைய டேக் ஹோம் இருந்தது. நான் சொல்கிறதுக்கும் விஷயம் இருந்துச்சு. நான் போடி முன்னாடி நிற்காத எத்தனையோ நிகழ்வுகளுக்கு நான் அட்டன் பண்ணியிருக்கேன். என் பொண்ணுக்கு வந்து 16 வயசு, 10th படிச்சுட்ருக்கா. ஸோ தானியா பற்றி ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்து இப்போ அவளுடைய இந்த வளர்ப்பருவத்தில் அவளும் நானும் சினிமாவை பற்றி பேசுகிற விஷயம் இருக்கு இல்லையா. ஏன்னா அவங்க ஜென்ஜி, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு. ஸோ ஸ்குட் கேம் பற்றி ஸ்குட் கேம் ஒரு சீரீஸ், வெப் சீரிஸ். ஸ்குட் கேம் பற்றி பேசுனது வந்து அவள் வந்து அந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அவள் வந்து வாவுன்னு சொன்னால் இந்த விஷயம் என் கண்ணுக்கே படலப்பா அப்படின்னா. நான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை டச் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு, அது இலக்கியமாக இருந்தாலும் சொன்னால் சினிமா இருந்தாலும் சொன்னால் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதன் வழியாக நான் என்ன பேசணும்னு ஒன்று இருக்குது, எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ இந்த விசாகன் தோழர் வந்து இப்போ தேனியில் ஏன்னா வருஷம் ஒரு நிகழ்வு பண்ணுவாங்க, இலக்கிய பட்டறைகள் நடத்துவாங்க. இப்போ நான் திரைப்படம் குறித்து ஒரு ஒர்க் ஷாப் நான் பண்ணிட்டு வந்தேன். 46 ஸ்டூடெண்ட்ஸ் கண்ணாடி உட்காந்துருந்தாங்க. அது பதிவு செய்யப்படல. நானும் விவேகண்ணனும் போயிருந்தோம். என் செக்ஷன் முதல் நாள், மறுநாள் அவர் வந்திருந்தார். அந்த பசங்க சினிமா பற்றின அடிப்படை நாலேஜோட நம்மளை மாதிரி சாதாரண பார்வையாளர்கள் அவங்க உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு இலக்கியம் பற்றி பரிச்சயம் இருக்குது, சினிமா பற்றின நாலேஜ் இருக்குது, நாடகம் பற்றின அறிவு இருக்குது, ஓவியம் பற்றி தெரிஞ்சிருக்கு, மொழிபெயர்ப்பை பற்றி தெரிஞ்சிருக்கு, அப்புறமா வந்து ஊடகவியல் பற்றி தெரிஞ்சிருக்கு. ஒரு 8 அமர்வுகள் இருந்தது. ஒரு அமர்வு தான் என் ப்ரெசன்டேஷன், மற்றெல்லாம் நானும் மாணவனாக தான் வரல. அப்போ அவங்களோட ஏற்படக்கூடிய அந்த டிஸ்கஷன் இருக்குல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். எழுத்துன்னு வரும்போது அது வந்து வேற ஒரு ஜானர் தான். அது புத்தகமாக மாறுறது அதோட பெரிய விஷயம். ஏன்னா அது தொடக்கத்திலே சொல்லிட்டார், நீங்கள் 10 முடிக்கும்போது பன்முகமேடை புக்காக கொண்டு வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் 10 படங்களை என்னை வச்சு செஞ்சிச்சு அப்படின்றது உண்மை. காரணம் என்ன அப்படின்னாக்கா, அது என்னை எழுதுறதுக்கு கஷ்டப்படுத்தலை, அது உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள். அது ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு போக முடியாது படங்கள் அப்படின்னு. இத்தனைக்கும் ரொம்ப சீரியஸ் மூவியே கிடையாது. சீரியஸ் மூவின்றது வந்து தேர்ட் சினிமா தான், 3ஆம் உலக நாட்டு சினிமாக்கள் தான். இன்னும் அவர் அடுத்த லிஸ்ட்டு ஏதாவது கொடுப்பாரா, எழுத போகிறோன்னான்றது தெரியல, நான் பேசியிருக்கோம். ஆனால் இந்த 10 படங்களும் நமக்கு வெகுஜன மக்களை போய் அடையக்கூடிய படங்கள் தான், நமக்கு கிடைக்கக்கூடிய படங்கள் தான். லவ்லெஸ் மட்டும் ரஷ்ய படம். அந்த 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 படத்துக்கு நான் வச்சிருந்த தலைப்பு வந்து அன்பெனும் குற்ற உணர்ச்சி. இது ஏன் அந்த தலைப்பை வைக்கணும்?
அன்பு தானங்க எல்லாமே. அதுக்காக தானே எல்லாருமே வந்து ஒரு கட்டுக்கோப்பாக சந்ததியாக பெருகிட்டே இருக்கும். ஆல்மோஸ்ட் 800 கோடியில் ஒட்டுமொத்த உலக பாப்புலேஷன். அதில் அதிகமாக ஷேர் பண்ணுறது வந்து ஏசியாவில் இருக்கக்கூடிய நாம தான். ஒன்று சைனா, ஒன்று நம்ம. அப்போது 800 கோடியில் அதிகமான எண்ணிக்கையை நம்ம வந்து உலகத்தோட எதில் ஷேர் பண்ணுறோம்? வர்த்தகத்தில், அதான் பொருளாதாரம்னு வைப்போம். அரசியலில், அரசியல் முடிவுகள் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குது அல்லது வேலையை பறிக்குது. இதை எப்படி தனியாக பார்க்க முடியும்? இதை ஜென்ரலாக பேசக்கூடிய ஆங்கில படங்கள் இருக்குது, இதை ஓரளவுக்கு பேசக்கூடிய இந்திய படங்கள் இருக்குது, அதிலும் ரொம்ப கம்மியாக பேசக்கூடிய தமிழ் படங்கள் இருக்குது. அது ஒரு பேக்ரவுண்டில் தொட்டு அப்படி போவாங்களே தவிர சீரியஸாக உள்ளே போக மாட்டாங்க. ஆனால் இங்கே சினிமாவை கொஞ்சம் சீரியஸ் ஆக்கி அல்லது சினிமாவில் காட்டப்படக்கூடிய வாழ்க்கையை கொஞ்சம் உத்து பார்க்கறதுக்கு இங்கே வந்து நமக்கு ஒரு மகேந்திரனோ ஒரு பாலு மகேந்திராவோ அல்லது விஇசட் துறையோ தி ஹெல்ப் அஸ், தே ட்ரைட் சம்திங். ஆனால் அது கேரி ஆன் ஆகலை. ஆனால் பக்கத்து மாநிலத்தில் இன்றைக்கி பகத் ஃபசலையோ இல்லாட்டி இன்றைக்கி ஒரு டைரக்டரை நம்ம வந்து வியக்கிறோம்னாக்கா அதுக்கான ஆணி வேற அடூர் கோபாலகிருஷ்ணனோ பத்மராஜனோ அல்லது வந்து நம்ம பரதன் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. சரி, எழுத்தாளன் படமாக்குறது இங்கே ஜெயகாந்தன் மட்டும் பண்ணியிருக்காரு ஒரே ஒரு. பாலுமகேந்திரா எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்ட்டாக ஒரு செமினார் அட்டன் பண்ணேன், அது இக்ஷாவில் நடந்தது. அவர் சொன்னார், பத்திரிகை துறை நண்பர்கள் எழுத்தாளர்கள் தயவுசெய்து இந்த பக்கம் வாங்க, எங்களை நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ப்ளீஸ் கம் திஸ் சைட் அப்படின்னு. கடைசி வரைக்கும் அவர் அந்த குரலை வந்து ஒழிச்சுட்டு தான் போனார். ஏன்? உலக சினிமா நம்ம சொல்லக்கூடிய இடத்துல நியூ வேவ்னு ஒரு வார்த்தை இருக்குது, புதிய அலைன்னு. அது ஃப்ரெஞ்சில் தொடங்கிச்சு. அது வந்து ஒரு கிரிட்டிக் அப்படின்னு ஒரு பத்திரிகையில் சினிமாவை விமர்சனம் பண்ண ஒரு ஃப்ராங்கஸ் த்ரூஃபோ அல்லது கோடாட் இவங்க வழியாக தான் ஆரம்பிக்குது. அவங்க கிரிட்டிக் எழுதினாலே அவங்க அலறுவாங்க அப்படின்ட்டு. யூரோப்பியன் ஃபிலிம் எழுதுறது ரொம்ப ஈஸி, படம் கஷ்டம்னு சொன்ன இடத்துல படம் எடுக்க ஆரம்பித்தாங்க, பெரிய மாஸ்டராக மாறுறாங்க. அதில் வந்து த்ரூஃபை வந்து ஹிட்ச்காக்கை போய் பேட்டி கண்ட ஒரு புத்தகம் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய புத்தகம், தலைப்பு மறந்துட்டேன், ரொம்ப முக்கியமான புத்தகம். படம்லாம் பண்ண பிறகு ஒரு ஹிட்ச்காக் வந்து ஒரு த்ரில்லர் படம் எடுக்கிறவர் தானே நினைக்க முடியாத அளவுக்கான முக்கியமான ஒரு புத்தகம். அப்போ அவங்க எங்கே வேலை செஞ்சுருக்காங்க? த்ரூஃபோ படத்தில் கோடாட் போய் வேலை செய்கிறார், கோடாட் படத்தில் த்ரூஃபோ வேலை செய்கிறாரு. இந்த அம்சங்கள்லாம் பேரலல் சினிமாவை நமக்கு இந்தியாவுக்கு வரும்போது ரித்விக் கட்டுக்கு சத்யஜித் ரே இந்த வருஷம் வருது. சத்யஜித் ரே வந்து சாந்தி நிகேதன், அதாவது தாகூருடைய நேரடி ஸ்டூடெண்ட்டு. அவர் வெல் டு டூ தான். அவர் லண்டன் போகிறாரு, அட்வர்டைஸ்மெண்ட்டு அந்த துறையில் பெரிய ஆளாகிறாரு. சத்யஜித் ரேவுடைய பேரில் வந்து ரே ஃபாண்ட்னு இருக்குது, அவர் உருவாகினதெல்லாம் இருக்குது. ஆனால் ரித்விக் கட்டுக்கு வந்து அப்படி இல்லை, மைக்ரேட் ஆகி வந்தவர். ரித்விக் கட்டுக்கு வந்து சினிமாவை வந்து டூலாக பார்த்தார். நான் மக்கள்கிட்ட என் பிரச்சனையை நான் நேராக பேசுகிறதுக்கு என்கிட்ட எழுத்து இருக்குது, எழுதுவேன், கவிதை எழுதுவேன், கதை எழுதுவேன், கட்டுரை எழுதுவேன், அப்புறம் நாடகம். மெல்ல மெல்ல அதை வந்து ஒரு ரிபல் தாட்டாக எங்களுடைய பாடல்களை சொல்லக்கூடிய ஒரு வழியாக ஒரு மீடியமாக அவர் பார்க்கும்போது சினிமாவே அவர் அப்படி பார்க்குறாரு. ரித்விக் கட்டுக்கு பண்ண சினிமாக்கள் அப்படி தான். ஆனால் அன்லக்கிலி அப்பமும் சினிமாக்கள் முதலாளிகள் கையில் இருந்ததுனால அவர் படம் வெளியே வரல. சத்யஜித் வருது, அது பக்கத்து பாஞ்சாலியாக இருக்குது, அது கவனிக்கப்படுது, அது பெரிய அளவில் பேசப்படுது, அது இந்திய தேசத்துக்கு ஒரு அடையாளமாக மாறுது. இன்று வரை அதுக்கான விஷயம் இருக்குது. யாராவது இந்த 2 மாஸ்டர்களையும் கம்பேர் பண்ணி ஏதாவது ஒரு செமினார் நடத்தினாங்கனாக்கா அது இன்றைய தலைமுறையை சேர்ந்த நாங்கள் உட்பட அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அது யார் முன்னெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அந்த இடம் வெற்றிடமாகவே இருக்குது. ரேவை பேசுகிற அளவுக்கு கட்டக்க பேசுறதில்ல. ஆனால் கட்டக் 50 வயசில் இறந்து போயிடுறாரு. கட்டக் நூற்றாண்டெல்லாம் கொண்டாடணும். இந்த கட்டக் பற்றி ஸ்பெஷல் புத்தகம் இவர் கொண்டு வந்திருக்காரு. இப்போ கூட நம்ம நண்பர் மாரி மகேந்திரன் காட்சி மொழின்னு ஒரு இது கட்டக்குடைய ஸ்பெஷல் கொண்டு வந்திருக்காரு. ஒரு இலங்கையிலேருந்து அந்த புத்தகத்தை கொண்டு வராரு. நாங்களே வேர்ல்டு சினிமா சீரியஸ் சினிமா ஃபெஸ்டிவலில் பார்த்தவங்க. அந்த கட்டக்கு வந்து பூனேயில் இருக்கக்கூடிய ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் ப்ரொஃபஸராக உட்கார இடத்துல அவருக்கு கீழே உருவாகக்கூடிய மாணவர்கள் லிஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசு. ஷியாம் பெனகல், மிருனால் சென்னு, மணிகோல்டு ஒரு பெரிய லிஸ்ட் வரும். இவங்கெல்லாம் யாருனாக்கா அங்கே நியூ வேவ் இருக்கும்போது இங்கே பேரலல் சினிமா பண்ணவங்க. என்ன தான் சொல்கிறாங்க படத்தில்? இந்தியா மட்டும் எல்லாமே நல்லபடியாக இருக்கான்னா இல்லை. இங்கே வறுமை இருக்குது, கல்கட்டாலாம் இருக்குது, பங்காளுக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது. வித்தியாசம் இருக்குது. இந்த வித்தியாசங்களை பதிவு செய்கிறதுக்கான வேலையை அவங்க லிட்ரேச்சரோட கம்பைன் பண்ணி பண்ணாங்க. ஏன் நம்ம நாட்டில் வந்து என்எஃப்டிசி இருந்துச்சு,
நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இப்போ ஏன் இல்லை, அது மானியம் கொடுத்துச்சு. என்எஃப்டிசிக்கு பண்ண படம் தான் மகேந்திரனுடைய கடைசி படம். எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த படத்தோட பேர் சாசனம். அதில் நடித்தவர் அரவிந்த் சாமி. அப்போ உச்ச நடிகர். அரவிந்த் சாமி வந்து காசே வாங்க மாட்டார். அப்படி வாங்க முடியாது, அப்படிலாம் வாங்காமல் இருக்க முடியாது. கணக்கு காட்டணும். ₹1 வாங்கி கொண்டு அரவிந்த் சாமி படத்தில் நடித்தார். இந்த படம் தேவிகத்தில் ரிலீஸ் ஆச்சு. உட்காந்து பார்க்கும்போது மொத்தம் 20 பேர் தான் கௌதமே நடிச்சிருப்பாங்க. அப்போ காஸ்டிங் இருந்துட்டா பிரபலமான காஸ்டிங் இருந்தால் படம் ஓடிடும் அப்படிலாம் கிடையாது. நாம் அதுக்கு ஆட்படுத்தப்படவில்லை அல்லது வளர்த்தெடுக்கப்படவில்லை. என்எஃப்டிசி படங்களை வந்து டிடியில் வந்து டிவியில் நாங்கள் பார்த்துருக்கோம். டிடி சேனலில் தமிழ் சப்டைட்டிலோட பார்த்துருக்கோம். தீவிரமாக இயங்கிய ஒரு காலகட்டம் இருந்திருக்குது. ஹிந்தியில் எடுக்கக்கூடிய படங்கள் இங்கே தமிழ்நாட்டில் தூர்தர்ஷனில், ஆமாம் தானே, தமிழ் சப்டைட்டிலோட படம் வந்தது. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? தமிழ் சப்டைட்டிலோட என்எஃப்டிசி படங்கள் வந்திருக்கு டிவியில். அப்போ எதை நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க? ஆமாம், அதில் உருவானவன் தான் பங்கஜ் கபூர், நஸ்ருதீன் ஷா, ஒரு பெரிய டீம். ஆனால் பங்கஜ் கபூரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் ரோஜா படத்தில் வில்லனாக நடிக்க வேண்டியிருக்கு. நாம் ஜனரஞ்சக படங்கள் மட்டுமே பார்க்குற இடத்துல பிரமாதமான கலைஞர்கள் அவங்க வந்து சினிமாவில் வந்து சேரும்போது அவங்க நடிப்பாற்றலை பார்க்கறதுக்கு நமக்கு வேறு ரூட் தேவைப்படுது. இது எப்போவுமே சீரியஸ் சினிமாவுக்கும் இது வந்து செட்டே ஆகாதுன்னு சொல்கிற இடம் இருக்கு இல்லையா? ஆனால் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வரக்கூடிய பல சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள் அதுலேருந்து அவங்க டேக் ஹோமாக வந்து சில ஷார்ட்டை, சில ஃபோட்டோகிராஃபி ஸ்டைலை, சில கட்டிங் ஸ்டைல் எடுத்துக்குவாங்க. அட்லீஸ்ட் அதையாச்சும் நாங்கள் வந்து எங்களுக்கு கிடைச்ச படங்களில் நாங்கள் பயன்படுத்தணும். அது தப்புலாம் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு முதலாளி இருக்கிறாருனாக்கா அவர் வந்து அதோட லாபத்தை நோக்கி தான் வந்து ஒரு படத்தை தயாரிப்பார். அதுக்கு மட்டும்தான் வேலை செய்தாக வேண்டும் இயக்குனரும் அவருடைய குழுவும். இந்த இடத்துல எதுக்கு வந்து நான் சீரியஸ் சினிமா பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு இளைஞன் கேட்குறான். இன்றைக்கி வந்து உன் வாழ்க்கையோட உலகம் மொத்தமும் சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம வந்து குளோபல் வில்லேஜ்னு சொல்கிறோம். நாளை காலை நீ இன்று வரை நம்பிக்கொண்டிருந்த ஏதோ ஒரு விஷயம் இல்லாமல் போகலாம். அதுக்கு நிறைய உதாரணம் இங்கே இருக்குது. அதுக்கு ஒரு பச்சை கையெழுத்து போதும், அவ்வளோதான். ஒரு கவர்மெண்ட் ஜீவோ போதும். நாங்கள் இங்கே சென்னையில் இங்கே வந்து அமெரிக்கன் கவுன்சிலில் அமெரிக்கன் எம்பசி இருக்கு இல்லையா, அது வாசலில் வந்து அமெரிக்கா போகிறதுக்கு விசாவுக்காக லைனில் நிற்பாங்க. இந்த காட்சியை வந்து ஆயுத எழுத்து படத்தில் மணிரத்னம் பதிவு பண்ணியிருப்பார். 3 கேரக்டரில் ஒருத்தர் வந்து பறந்து போகணும்னு நினைக்கிறோம். அப்படி ஒரு காலம் இருந்தது. அப்புறம் எம்என்சிசி இங்கே வந்துருச்சு, நாங்கள் வர்றோம், நீ வராத. அதுதான் இன்றைக்கி வந்து ஐடியாக மாறி இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வளர்கிற இடத்துல எல்லாருக்குமான வேலையை கொடுக்குறதுன்னு அப்படி தான். வேலை சம்பாத்தியத்தை கொடுக்குறது, சம்பாத்தியத்தை வாழ்க்கை முறையை மாற்றுறது. எப்படியாக இதை தான் வந்து எல்லா ஆங்கிலையும் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கடுமையாக உழைச்சி வரி கட்டுறீங்கள, அது எதுக்காக அப்படின்னு யாருக்காகன்னு தெரியும். எதுக்காக? நல்ல சாலை கிடையாது, நல்ல வசதிகள் கிடையாது. ஆனால் உழைச்சி வரி கட்டிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? எதுவரை? இன்றைக்கி மேக்ஸிமம் இந்திய குடிமகன் அல்லது ஒரு குடும்ப தலைவன் அல்லது ஒரு குடும்ப தலைவனுக்கு வந்து 2 பேர் நான் சம்பாதிக்கிறேன். இஎம்ஐ இல்லாத ஆட்கள் கம்மி. அது ஏன் நம்ம யோசிக்கிற இடத்துக்கு போகிறதில்ல. என்னை என்டர்டெயின்மெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படி இல்லை. என்டர்டெயின்மெண்ட் மட்டும் கிடையாது, வேறு சில விஷயங்களும் இருக்குது அப்படின்றத இந்த 10 படங்கள் வந்து வெவ்வேறு வகையிலே சொல்ல முயற்சி பண்ணுது. அதில் 2 படங்கள் இந்திய படங்களே இருக்குது. அதில் அந்த 10வது படமான வங்காள படம் காவிரி பைரே ஆயிடுச்சு. காவிரி பைரே ஆயிடுச்சுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டோம். ஏன் அப்படின்னாக்கா அது டக்குன்னு வந்து இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் கிடைக்கல. அது பெங்கால் ஓடிடி ஒன்று இருக்குது, அது வந்து ஒரு தோழர் வந்து எனக்கு வந்து போட்டு விட்டார். அதில் போய் பார்த்தேன். ஆனால் சில படம் பர்டிகுலராக காவிரி பைரேஜ் வந்து அது மட்டும் என்னால் பார்க்க முடியல. ஏன்னா சத்யஜித்ரே ஒரு வெர்ஷன் பண்ணியிருக்காரு 1960s. அதையும் பார்த்துருங்க தோழர்ன்றது. அப்போ வாட்ஸ் அ டிஃப்ரென்ஸ்? அப்போ அதே சரி. சத்யஜித் 1960 காவிரி பைரேஜ் எடுத்திருக்காரு. அதை தாகூர் எழுதுனா நாவல் 1905. இந்த கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டை தாண்டிட்டோமா? ஏன் அது இப்போ தேவைப்படுது? அங்கே சீரியஸ் சினிமா டிஸ்கஷனுக்கு மாறுதில்ல, லைஃப்பை தான் சொல்கிறோம். ஸ்வதேசி மூமெண்ட்டுன்னு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் வந்து நாவலில் தாகூர் பண்ணியிருக்காரு. அதை சத்யஜித் ரே ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அந்த நாவலை நான் எப்பயோ திரைக்கதையாக எழுதிட்டேன்,
ஆனால் அதை நான் படமாக பண்ணுறதுக்கு 1960 எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. பதில் பஞ்சாலி தான் எப்பயோ பண்ணிட்டார். அப்போ ஒரு டைரக்டர் தன்னை எவால்வ் ஆகி அந்த சொல்ல வேண்டிய இடம் இருக்கு இல்லையா, அது தேவைப்படுது. என்ன வெளிநாட்டு பொருட்களே வாங்காது, பி இண்டியன் பை இண்டியன், அதுதான் சுதேசி மூமெண்ட்டு. நம்மளே எல்லாத்தையும் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கேரக்டர். அப்படிலாம் பண்ண முடியாதுயா. ஜமீன்தாராக இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நண்பர், 2 நண்பர்களோட கதை தான். இங்கே நிறைய வியாபாரிகள் இருக்காங்க. இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுடைய சிறு வியாபாரத்தை வந்து அதை நம்பி தான் இருக்கிறாங்க. நீ சொல்கிறவெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் அவன் ஃபாரின் சிகரெட் பிடிப்பான். அவன் சுதேசி மூமெண்ட் பேசுகிறான் ஃபாரின், ஏன்னா மேக்ஸிமம் லண்டன் ரிட்டர்ன் இருப்பான்னு இருக்கும். அதை சூப்பராக படம் பண்ணியிருக்காரு. இந்த 2 கான்ஃப்ளிக்டில் அந்த படம், அந்த கதை, கடைசியில் அந்த 2 கேரக்டர் என்ன ஆகிறாங்கன்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா. இதை இன்னைக்கு 21st செஞ்சுரியில் திரும்ப எடுக்கும்போது அவங்க வேற ஒரு ஆங்கிள் எடுக்கிறாங்க. பேஸ் கான்செப்டை மாற்றம் இல்லை, அது வேற ஒரு ஆங்கிள் எடுக்கிறாங்க. அப்போ மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கீழ்மையான விஷயம் அரசியல், அவனை என்னெல்லாம் செய்ய வைக்குது, என்ன செய்யறதுக்கெல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்துது. இந்த நாடு ஒரு நூற்றாண்டை தாண்டிய பிறகும் அப்படியே தான் இருக்குது அப்படின்றத அவங்க சீரியஸாக அதை பதிவு பண்ணுறாங்க. நாம் கலைப்படம்னு சொல்கிறோம், அல்லது வந்து சினிமா, நல்ல சினிமா நான் ரொம்ப பிடிச்சிருக்கு, கேமரா நல்லாயிருக்கு, ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கு, நல்ல நடிப்புலாம் நடிச்சிருக்காங்க அப்படின்றது. அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் கிட்டத்தட்ட வந்து முதலாம் உலக படம் தான், அதாவது முதலாளியத்துவ படம் தான். அதை நம்ம அவ்வளோ ஹார்ஷாக சொல்லணும்ல, அதில் தான் இருக்கிறோம். உதாரணத்துக்கு ஈரானியன் ஃபிலிம் மேக்கர்ஸான மோஷன் மக்பல், அப்புறமா அப்பாஸ் கியாரஸ்தாமி, அப்படி சில பேர் இருக்காங்க. அவங்களுடைய படங்கள் வேறையாகவும், மஜித் மஜிடி பேரை சொன்னால் தெரியாது, ஆனால் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன்னா புரியும், கலர் ஆஃப் பேரடைஸ்னால் புரியும், ஃபாதர், வில்லோ ட்ரீ, பேர் ஃபுட்டு, இதெல்லாம் சொன்னால் புரியும். இதெல்லாம் மஜித் மஜித் படங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அழகியல் ஏஸ்தட்டிக்கோடு இருக்கும். ஆனால் மக்பல்ஃப் ஏஸ்தட்டிக்கல் இருக்காது, பயங்கரமாக ஸ்ட்ரெயிட் டு த ஹார்ட்டாக இருக்கும். அதை பற்றி தனி புத்தகமே ஒன்று போட்டிருந்தார் அவருடைய நேர்காணல். அது போய் நான் பேசினேன், சாதேவர் வந்து மொழிபெயர்த்திருந்தார். மக்பல்ஃப் டைரக்ட் பண்ணுற ஒரு படத்தில் மஜித் மஜிடி நடிச்சிருக்கிறார், நடிகராக நடிச்சிருக்கிறார். மஜித் மஜிடி பின்னால் படம் பண்ணும்போது வேறு ஆங்கிளில் பண்ணுறாரு. மஜித் மஜிடி வந்து நமக்கு பிடிக்குது, நம்ம அதில் வந்து மகேந்திரன், மணிரத்னம் சாயலை நம்ம பார்த்துக்கிறோம், டேக்அவுட் பண்ணிக்கிறோம். ஆனால் அவங்க வேற. அப்பாஸ் கியாரஸ்தாமே முக்கியமான ஒரு ஈரானியர். ட்ரீ ஆஃப் செர்ரி, க்ளோஸ் அப்ன்ற ஒரு படம். க்ளோஸ் அப்ன்ற ஒரு படத்தில், அப்பாஸ் கியாரஸ்தாமுடைய க்ளோஸ் அப்ன்ற படத்தில் வந்து இவர் மக்பல்ஃப் வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. அவங்க அப்படி தான் கொலாபரேட் ஆகிருக்காங்க. க்ளோஸ் அப் படம்லாம் பார்த்துட்டு நல்லா ஆடி போயிட்டேன். லைஃப் அப்படியே கிட்டத்தட்ட அவன் நடிகனே கிடையாது, நிஜமான ஒரு ஆள். ஆனால் கேண்டிடாக கடைசியில் ஒரு கோர்ட் ரூம் சீன் இருக்குது, ரியலான கோர்ட் ரூம், ரியலான ஒரு 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 விசாரணை. அதில் அந்த பிரைம் கேரக்டராக இருக்கவங்க தான் அதில் வந்து நடிகனாக நடிச்சிருக்காங்க, அப்புறம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ரியலான அந்த கோர்ட் ரூம் சீனை கவர்மெண்ட்டை சொல்லி ஜட்ஜுக்கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கி அதை நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு கேமராவை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அவனுக்கு தெரியாமல் எடுக்கிறாங்க. மொத்த வழக்கையும் நாங்கள் எடுக்கிறோன்ட்டு இதை க்ளோஸ் அப்ன்ற தன்னுடைய படத்தில் வந்து அவர் எடிட் பண்ணி பயன்படுத்துகிறாரு. அதில் மெயினாக இருக்கக்கூடிய அந்த மெயின் கேரக்டர் ப்ரொட்டாகனிஸ்ட்டு அவன் ஒரு இடத்துல வந்துட்டு திரும்பி பார்ப்பான். அவன் திரும்பி பார்க்குற இடம் கேமரா இருக்கும். அந்த க்ளோஸ் அப் லுக்குக்கான அர்த்தம் வந்து ஒட்டுமொத்த படத்துலையும் வேறையாக மாறிடும். நாம் வந்து வாழ்க்கை பிரதி எடுக்கிற இடத்துல வேறையாக இருக்கும் இல்லையா, ஆனால் கேள்வி கேட்குற இடம் அவங்க எல்லாத்தையும் ஒரு பைண்டிங்கில் கொண்டு வராங்க. சில டைரக்டர்லாம் எனக்கு வந்து வாகேசன் அறிமுகப்படுத்திருக்காரு. உதாரணத்துக்கு டர்க்கி டைரக்டரான ஃபட்டியக்கினுடைய படங்களை நாங்கள் தேடி பார்த்துருக்கோம். அப்படி இந்த எட்ஜ் ஆஃப் ஹெவனாக இருக்கட்டும், கட் அப்படின்னு ஒரு படம், அது தேவி தேட்டரில் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கட் படம் வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போச்சு. அவருடைய சோல் கிச்சன் படம், ஃபட்டியக்கன் டைரக்டருடைய சோல் கிச்சன் படத்தை வந்து இங்கே எப்படி நம்ம இங்கே எடுத்தாங்கன்றது நமக்கு தெரியும். நம்ம இங்கே வேறு இருக்கு இல்லையா, பட் அவன் வேறு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணான், வேற ஒரு டைலாக் உருவாக்குறதுக்காக வேலை பார்க்குறான். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னாக்கா, நான் இந்த உலகத்தில் ஒரு பிரதி இல்லை, நான் இந்தியன், நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், எனக்கு ஆதார் கார்டு இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது. இனிமேல் எல்லாத்தையுமே பைண்ட் பண்ணியாச்சு அப்படின்ற இடத்துல நான் 360 டிகிரி எல்லாத்தையும் கவனிச்சா மட்டும்தான் என் புள்ள வந்து என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் உண்மையான பதிலை சொல்ல முடியும், இல்லைன்னா நான் பொய்யான பதில் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க சொசைட்டியில் நாளைக்கு ஃபேஸ் பண்ணும்போது அவங்க எதை எதிர்கொள்ள போகிறாங்க, அவங்க எதிர்கொள்கிற இடத்துல இருந்து நம்ம எந்த கேள்வியோட நம்மக்கிட்ட வரும்போது நம்மக்கிட்ட என்ன பதில் இருக்கும். இந்த கான்வர்சேஷன் நடக்கலை அப்படின்னாக்கா வீட்டுக்குள்ளே வளர்த்தே பிள்ளையை தொலைச்சிறது தான்.
நீங்கள் சொசைட்டிக்கு என்ன ரெடி பண்ணிடுறீங்க சொன்னார் இல்லையா, இப்போ த மேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்னால நம்ம ராம் பற்றி அண்ணன் சொன்னாங்க. அவன் எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ட்டு, நம்ம எங்கேருந்து எங்கேயா வந்திருக்கோன்றதுக்கான ஒரு கேள்வி அதில் இருக்குது. அப்போ நான் எதுக்கு டைரக்டர் ஆகணும், இந்த கேள்வி வந்து பண்ணிக்கிட்டே போனால், நம்ம டீஹியூமன் பண்ணிகிட்டே போனாக்கா உண்மை கடைசியில் வந்து எங்கே போவோம்னாக்கா நம்ம பேராக நிற்போம். கிட்டத்தட்ட அப்படி தான் ஆல்ரெடி நிற்கிறோம், ஆனால் நம்ம உடையோட நிற்கிறோம் அப்படின்றது தான் உண்மை. நமக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவு அல்லது நம்மளை அனுமதிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அப்படி இல்லை. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு திரும்ப ஒரு ரீலேர்ன் பண்ணுறதுக்கு, ரீஸ்ட்ரக்சர் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த 10 படங்கள் எனக்கு கொடுத்துச்சு. தோழர் வந்து இதில் வந்து ஒரு வேலை பார்த்துருக்காரு. என்னென்னா, இந்த 10 படங்களுடைய தலைப்பை மட்டுமே போட்டார். அதோடைய பக்கம்லாம் போல எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒவ்வொரு படத்தை பற்றி எழுதுகிற கட்டுரைக்கும் நான் தனியாக ஒரு தலைப்பு எழுதியிருக்கேன். அதில் வைல்டு டேல்ஸ் மட்டும் எல்லாருமே சொன்னாங்க. அதுவும் அந்த கட்டுரையுடைய தலைப்பு தான் சொல்லப்பட்ட கதைகளின் பின்வாசல். அது ஏன் அந்த இடத்துக்கு வரோம்னாக்கா, ஒட்டுமொத்தமாக இந்த புத்தகத்துக்கான ஒரு டேர்மாக அது இருந்ததுனால ஓகேன்னு வச்சிட்டோம். கேப்பர்நாம், லவ்லெஸ், ஃபோட்டோகிராஃப், வைல்டு டேல்ஸ், டியர் டேட், ஐயோ கேபிட்டானோ, இன்டு த வைல்டு, ஐ டேனியல் பிளேக், லுனோனா, யாக் இந்த கிளாஸ் ரூம், கௌரே பைரே ஆச்சு. இந்த 10 படங்களுக்கு ஒரு கட்டுரைகள் தான் இந்த புத்தகம். இந்த 10 படங்களையும் நான் பார்த்து என்னுடைய அன்றாடத்துலேருந்து நான் விலகி போய் திரும்ப அதில் வந்து பொருந்திக்கிட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்க்க முடிஞ்சிச்சு. அது நம்மளை நோக்கி எழுப்பக்கூடிய கேள்வி, எங்கோ ஒரு மனிதன், அது ஆணோ பெண்ணோ குழந்தையோ முதியோர்களோ, அவங்க வந்து அவ்வளோ சௌகரியமாக இல்லை, நாம் ரொம்ப சௌகரியமாக இருக்கோம். அது ஒரு கில்ட்டை உருவாக்குது. அந்த கில்ட்டை உருவாக்குற ஒரு வேலையை வந்து ஒரு கலைப்படைப்பு எல்லாருக்கும் பண்ணி தான் ஆகணும். முன்ன ஒரு வாட்டி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அரவிந்த் விராஜ் சொன்னார், இங்கே வந்து இருக்கிறதுலே பெரிய கேம் என்ன தெரியுமாயிடுங்கோ, அடுத்த மனுஷனுக்கு வந்து கில்ட்டை உருவாக்குறதான். அது என்னை ரொம்பவும் தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்துச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டு. அந்த டைமில் அதுக்கப்புறமா எழுதின ஒரு திரைமொழி பார்வை கட்டுரையில் வந்து அதுக்கேற்ற ஒரு படம் அமையும் போது அந்த வார்த்தையை அதில் நான் சேர்த்துட்டேன். அதை மென்ஷன் பண்ணி சேர்த்துட்டேன் அவர் பேரை. அப்போ படங்கள் என்ன பண்ணுதுனாக்கா, நம்மளை வந்து நிம்மதி இழக்க செய்யக்கூடிய இடம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். இந்த இப்போ ஹோம் பவுண்டுன்னு ஒரு படம் பிரபலமாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆஸ்கார்க்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. ஏன் அது கோவிட் பீரியடை பேஸ் பண்ணியிருக்கு. படம் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. அதை பற்றின கட்டுரையை தான் அந்த திரைமொழி பார்வையில் இந்த மாதம் எழுதியிருக்கேன். ஸோ கோவிட் நம்மளை என்னெல்லாம் பண்ணிச்சு அப்படின்றதுக்கு நாம தான் சாட்சி. அதில் பிழைச்ச மிச்சங்கள் தான் நாம். அப்போ அதில் நம்ம எத்தனை பேர் இழந்திருக்கோம். பிரபலங்கள் நமக்கு மெயினாக தெரியுது. நம்ம ஒரு எஸ்பிபியோ, கேமராமேன் கேவி ஆனந்தியோ, எல்லாம் அங்கே கிம்கிடக்கையோ நம்ம வந்து இழந்திருக்கோம். நிறைய பேர் இழந்திருக்கோம். அந்த இழப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஊர்ஜிதமாக புரிஞ்சிக்கவே முடியாது. அனுமானமாக நம்ம கடந்து போகிறதுக்கான அவ்வளவு தகவல்கள் நமக்கு இருக்குது. இது யாருக்கானதுனாக்கா, சர்வ நிச்சயமாக படைப்பாளிக்கானது தான். நம்ம கவிதை எழுதக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி தான், அல்லது வந்து சிறுகதை எழுதக்கூடிய நாவல், கட்டுரை, அல்லது மேடையில் பேசக்கூடியவனாக இருந்தாலும் சரி தான். அது அவனுக்கான விஷயம். அவன் தான் அதை பேசணும், அவன் தான் அதை சொல்லணும். அதில் வேற ஒரு வியூ இருக்குன்னு அவன் தான் சொல்ல முடியும். எஸ், கரெக்டு. நம்மளோட அன்றாடத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் தான் பண்ணோம். நம்ம அவ்வளோ சௌகரியமாக இருக்கும். திடீர்னு அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல ஆப்ரேஷன் சிந்தூர். அப்போ உண்மையிலே வந்து நிம்மதியாக இருந்தோமா? நமக்கு வந்து பெரிய ட்ரையல் தான் கொடுத்தாங்கல்ல. நம் வானத்தில் ஊர்ந்து போகும் விமானங்களின் சத்தத்தை நாம் வேறாக அண்ணந்து பார்க்கும்போது அதற்கு வேறு அர்த்தம் இருக்குது அப்படின்றது உலக செய்திகள் சொல்லிகிட்டே இருக்குது. 21ஆம் நூற்றாண்டுக்கான போர்களை அங்கங்கே மாடல் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல உக்ரைன் இப்போ ரொம்ப நாள் அப்படியே அடங்கி போயிருந்தது. இப்போ திரும்ப அவங்க ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து, ஹமாஸ் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து காசா ஸ்ட்ரிப்பில் பல 100 வருஷமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. அதில் ஒன்று தான் கேப்பர்நாம். இந்த கேப்பர்நாம் படம் வந்த பிறகு இப்போ திரும்ப அது தொடங்கிச்சு. ஏன் நடக்குது? நாம் ஏன் ஒரு சிந்தூர் ஆப்ரேஷன் பண்ணுறோம்? இப்போ பிரிக்ஸ்ன்னு சேர்ந்துருக்கோம்ல, BRICS அப்படின்னா என்ன அப்ரிவேஷன் கொடுக்குறாங்களே. அதில் இருக்கக்கூடிய பிரேசில் என்ன, அதில் இருக்கக்கூடிய ரஷ்யா என்ன, அதில் இருக்கக்கூடிய இந்தியா என்ன, சைனா என்ன, சவுத் ஆஃப்ரிக்கா என்ன. ஒய் வி கொலைட்? ஏன் இவங்க இணைகிறாங்க? அவங்க தான் என்கிட்ட வந்து என்னுடைய மொபைல் ஃபோனாகவும், நான் போட்டிருக்கக்கூடிய இது வந்து ஃப்ளையிங் மிஷின் ஷர்ட் ஆகும். இதெல்லாம் அதுக்கான காரண ஏற்பு மறுப்பில் இருக்குது. ட்ரம்ப் வந்து ஏற்றிக்கிட்டே போகிறாருல்ல இஷ்டத்துக்கு வரி சுமையை. ஏன் அது நம்மளை ரிஃப்ளெக்டே பண்ணாதா?
உலகமே அடுத்து எனர்ஜியை நோக்கி தானே போயிட்டுருக்கு. பெட்ரோல் தானே இன்றைக்கி வரைக்கும், பெட்ரோல் டீசல் தானே, க்ரூட் ஆயில் தான் கருப்பு தங்கம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இப்போ பேட்டரிக்கு போயிட்டுருக்கோம் இல்லையா? அப்போ எனர்ஜி வந்து எங்கேருந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணி யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்கன்றதுலேருந்து உலக அரசியல் மாறதானே போகுது. 21ஆம் நூற்றாண்டுக்கான மூலதனம்னு ஒரு புத்தகம் தாமஸ் பெக்கட்டின்னு எழுதினார். அது மொழிபெயர்ப்பு பிரமாதமாக பாரதி புத்தகம்னு நினைக்கிறேன் கொடுத்துருக்கு. அதை வாசி பார்த்தா தெரியும். அதில் ஒரே ஒரு சாப்டர் மட்டும் வாசிங்க, வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன், செல்வத்தை எப்படி பங்கிடுதல், நம்ம எப்படி பங்கிட்டுக்கிறோம் அப்படின்றதுல தான் மொத்த அரசியலும் இருக்குது. நம்ம பொருளாதார ஸ்ட்ரக்சர் ஏன்டா என் பணம் ரொம்ப வேல்யூ கம்மியாக இருக்குது, ஏன் வந்து இவ்வளோ ஐடி கம்பெனிஸ் இங்கே வருது, சீப் லேபர், அதை அப்படி சொல்ல மாட்டோம்ல, எம்ப்ளாயின்னு டேக் போட்டிருப்போம், அவனுக்கு சீப் லேபர் தானே இங்கே கிடைக்குது. அதிகமான மக்கள் தொகை உள்ளவங்க இடம். சைனாவில் கூகுள் சர்ச்சு கிடையாது, ஏன் நமக்கு தெரியாது. நம்ம தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அதாவது நம்மளுடைய மலைத்தொடர்களுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சைனாவில் கூகுள் சர்ச் கிடையாது. நார்த் கொரியான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, அங்கே இன்டர்நெட்டே கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம அதை பார்க்க மறுக்கிறோம். ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் புரியணும். இது கிட்டத்தட்ட இதோடைய விஷயத்தை தான் அன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் பேசிட்டு வந்தேன். இதெல்லாம் இருக்குது. இந்த கேள்விகள்லாம் என் பெண்ணும் கேட்க ஆரம்பிச்சிட்டா. அவர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கா. அவர் கேள்விகள் வேறு வேறையாக இருக்குது. ஸோ அந்த கேள்விகளுக்கு எல்லாத்தையும் என்னால் பதில் சொல்ல முடியல. நான் தேடுறேன், தினமும் தேடுறேன். இந்த டிஸ்கஷன் மாறிக்கிட்டே இருக்க வேண்டிய இடத்துக்கு ஒரு நாள் காலையில் நாம் நம் நாட்டிலேயே நம் மாநிலத்திலேயே மைக்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் சொல்லிகிட்டே இருக்காங்க, சூழலியர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. நாம் வந்து எதை எழுதுகிறோம் அப்படின்னா, நம்ம அதிகமாக உறவு சிக்கலை மனிதர்களை எழுதுகிறோம். ஹியூமனிட்டி தான் பேஸ் ஹோமோசேபியன்ஸ். ஆனால் அதை எப்படியா நம்ம வந்து பார்க்கணுன்றதுக்கு வந்து இந்த புக் ஃபேர் வரப்போகுது. நான் பார்க்குற புக் ஃபேர் வந்து 120 ஸ்டாலோட காரியம் இல்லத்தில் இருந்தது. 1000 ஸ்டாலை டச் பண்ணிட்டு பெரிய இடம் நமக்கு பத்தலை. பிரிண்டிங் மீடியம் மாறிடுச்சு, கோடி புத்தகங்கள் வருது. எதை நான் வாங்கணும், ஏன் நான் வாங்கணும்? இலக்கியம்னா எந்த இலக்கியத்தை வாங்கணும்? தத்துவம்னா எந்த தத்துவத்தை? அரசியல்னா எந்த அரசியலை? நான் என் தேசத்தை என்னவா புரிஞ்சிக்கணும்? வெறும் வந்தே மாதிரின்னு சொன்னால் போதாது, அதுக்கு அவசியம் இன்னைக்கு இல்லை, வேற சொல்ல வேண்டியது இருக்குது. கேபிட்டலிஸ்ட் எப்படி கார்பரேட்ஷிப்பாக மாறிச்சோ அந்த மாதிரி நம்ம வேறையாக புரிஞ்சிக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம போகிறோம். அப்போ இதுக்கு நடுவில் தான் வந்து நம்ம சினிமாவை பற்றின நம்மளுடைய பார்வைகள், பேச்சுக்கள், நம்மளுடைய டிஸ்கஷன்ஸை நம்ம வந்து ஏற்படுத்திக்க முயற்சி பண்ணுறோம். அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ எளிமையான வாக்கியங்களில் நீங்கள் கொடுக்கலாம். அப்போ என் மனோட்டத்தை எல்லாத்தையுமே அவர் சொல்லிட்டார் க்ளீனாகவே. அது ஒட்டு மொத்தமாக நான் அக்ரி பண்ணுறேன். ஏன் அப்படின்னா முழுமையாக வாசிச்சுட்டு அவர் எனக்கு வெளியிலேயே சொல்லிட்டார், சிங்கிள் லைன் சொல்லிட்டார், டேக்லைன் சொல்லிட்டார். அது எப்படி விரித்து பேச போகிறாருன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். சொல்லிட்டாரு. நான் வந்து எழுத்தில் எல்லா வகையுமே முயற்சி பண்ணி பார்க்குறேன், அவ்வளோதான். ஆனால் நான் எழுதும் கட்டுரை வந்து ஏற்கனவே பார்த்த படத்தை மீண்டும் பார்க்க தூண்டுவதும், பார்க்காத படத்தை வந்து வாசிச்சுட்டு பார்க்க தேடி போக வைக்கிறதும், இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அந்த கமெண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நான் தொடர தான் செய்வேன். அதே நேரத்தில் எளிமையான கட்டுரைகளை, எளிமைன்னு சொல்லக்கூடிய அந்த பதத்தில் நான் முயற்சி பண்ண போகிறேன்றதை வந்து முன்னாடியே வெல்கன் என்று சொல்லியிருந்தேன். அண்ணன் இங்கே சொல்லியிருக்கிறதுனால நான் அந்த ஸ்டைலும் பண்ணுவேன். எனக்கு இருக்குது, சொல்கிறதுக்கு இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நான் இப்போ மொத்தமாக கூடி நின்று பேசும்போது அவங்க சொன்னால மணிக்கணக்கில் பேசணும், மணிக்கணக்கில் பேசி தான் உயிர் வாழ முடியும். இப்போ சசிதரன், நண்பர் சசிதரன் வந்து உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அவர் இல்லைன்னா உங்கள் யாரையும் எனக்கு தெரிஞ்சிருக்காது, என்னோடய பர்சனல் லைஃப்பில் இருக்கிறவங்கள தவிர்த்து. அவர் தான் என்னை வந்து முதல்ல ஆர்கூட்குள்ளே என்னை கண்டுபிடிச்சி உங்கள் தேவை இங்கே இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் கம்யூனிட்டின்னு இருக்காங்க கொண்டு போய் விட்டார். அங்கேருந்து பெருகினது தான், அங்கேருந்து கிடைச்சவங்க தான் தம்பிகள், தங்கைகள், மகள் எல்லாமே அங்கேருந்து கிடைச்சவங்க. சசிதரன் வந்து இப்போ நாங்கள் நேரில் சந்திச்சுட்டு ரொம்ப கம்மி, 2வது முறை இன்றைக்கி வந்திருக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, அவரோட உருவமும் மாறி போயிடுச்சு, என் உருவமும் மாறி போயிடுச்சு. அதான் சிறப்பு பிரதி அவருக்கு நான் கொடுத்தேன். இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அவருக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்து, அன்பு, பிரியம் எல்லாமே அவர் மூலமாக எனக்கு நிறைய பேர் கிடைச்சிருக்காங்க. அது எனக்கு இங்கே மேடை வரைக்கும் தள்ளிட்டு வந்தேன். அமிர்தம் சூர்யா, நிறைய பேர் எல்லா இடத்துலையும் சொல்லியாச்சு, பேசியாச்சு, சொல்லியிருக்கேன்.
இந்த ஜேர்னர், இந்த சினிமா கட்டுரைகள், நான் திரைமொழி பார்வை வந்து கணையில் தொடர்ந்து எழுதிட்டு தான் இருக்கேன். ஆனால் விசாகன் தோழர் எனக்கு அமைச்சு கொடுத்த இந்த இடம், இதோடைய டிசைன், இதோட கலர், இந்த கம்போசிஷனில் எனக்கு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவர் போட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருந்தேன். இல்லை தோழர் சரியாக வரும்னு சொன்னார். சரியாக தான் வந்திருக்குன்னு எல்லாருக்கும் ஃபீல் ஆகிருக்கு. வேறு யார்கிட்டையும் போய் முன்னூறுலாம் கேட்கல, 800 முடிச்சிட்டோம். ஆனால் வசுமித்ரா, மகி, விசாகன் தோழர், வேல்கண்ணன், விஜயராஜ் தம்பியும் நானும் வந்து வேலைச்சேரில் வந்து மணிக்கணக்கில் அந்த மாதிரி விடிஞ்சிருக்கு. அது எது வந்து கனெக்ட் பண்ணுறது? அது ஒரு மேஜிக் தான். இங்கே எல்லாருமே தனித்துவமான ஆட்கள் தான் அவங்களுடைய துறையில். ஒரு தஞ்சை தவசி தோழர் இருக்கார். அவரெல்லாம் வந்து என்கிட்ட வந்து எப்போயா ஃபோன் பண்ணாருன்னா 1 ஹவருக்கு மேலே பேசுவோம். இல்லாட்டி வாய்ஸ் நோட் போட்டு விடுவார். என்னை கரண்ட்டில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். நான் என்ன எழுதினாலும் என் பேச்சை கேட்கணுன்ட்டே வந்துருக்கிறாரு தினேஷ்குமார். ஒவ்வொருத்தரையுமே மென்ஷன் பண்ணி சொல்ல முடியும். முரளி, இளங்கோவர் தான் வந்து சினிமாவில் ஒரு பெரிய டைரக்டராக ஆகியிருக்க வேண்டியது. அவர் ஒரு முடிவு எடுத்தார். அந்த முடிவில் அவர் சினிமாவை விட்டுட்டு இன்றைக்கி வரையார். திரும்ப இலக்கியமும் சினிமா தான் இணைச்சிச்சு. ஒரு புக் ஃபேரில் தான் கண்டுபிடிச்சேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பின்னால் ஒரு சின்ன ஸ்பெஷல் இருக்குது. அதை நான் பிரித்து சொல்கிறதுல ஹோல்சமாக தான். ரமேஷ் வைத்தியாவை உங்களுக்கு தெரிஞ்ச ரமேஷ் வைத்தியான்றது வேறு. இப்போ தெரிஞ்சுக்கிட்டே இருக்க ரமேஷ் வைத்தியா அவரோட பேச்சை வந்து ரொம்ப ஒன்றா நின்று நான் கேட்டிருக்கேன். பழைய ஆனந்த விகடன் ஆஃபீஸ் வாசலில் ஒரு பெரிய டீம் இருந்திருக்கு. பெரிய சர்வைவல் பாயிண்ட் இருந்திருக்கு. ஒரு பித்து தான் அது, வேறு எதுவுமே கிடையாது. ஒருவேளை பொயட்ரியை ரொம்ப கெட்டியாக கையில் பிடிச்சிக்கிட்டதுனால கூட இருக்கலாம். பொயட்ரி புரியலன்னு அது புரியவே வேணாம்னு கூட நான் எழுதுவேன். இந்த அம்சங்களை வந்து நான் அப்படியே சினிமாவில் பொருத்தி பார்த்துருக்கேன். பியூர் சினிமா எனக்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப், ஒரு 1 டே ஒர்க் ஷாப். நாங்கள் ஒரு 13 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து லிட்ரேச்சர் டு சினிமா பற்றி பேசினேன். அந்த தம்பிகள் இன்றைக்கி வரைக்கும் என்னோட கனெக்ஷனில் இருக்காங்க. வசந்த், ஷாம் 2 பேர் மட்டும் தான் இன்றைக்கி வர முடியாது. மகேஸ்வர் முருகேசன் வந்து வெற்றிமாறனுடைய அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்ருக்காங்க தம்பி. அவங்களுக்கும் எனக்கும் இந்த ஒரு நாள் ஒர்க் ஷாப்பு இன்றைக்கி வரைக்கும் கண்டினியூ ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா, அதை தாண்டி நாங்கள் பேசியிருக்கக்கூடிய மணிக்கணக்கான பேச்சு பெரும் பேச்சு. இதை தான் நாங்கள் எங்கள் சீனியர்ஸ்கிட்ட பார்த்துருக்கோம். எவ்வளோ தூரத்துக்கு இயற்கை பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணிட்டு அவ்வளோ தூரத்துக்கு பேசுவோம். எவ்வளோ தான் உள்ளுக்குள்ளேயே பேசிகிட்டே இருக்குது. அதனால் எழுத்துடைய அத்தனை ஜேர்னல்லையுமே நான் வந்து அதுக்கு ட்ரூத்தாக எனக்கு தெரிஞ்ச வழியில் நான் அதை டச் பண்ணுறேன். தொடர்ந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட எப்போவுமே நான் உரையாடல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புத்தகம் குறித்து இந்த 10 கட்டுரைகளையும் முழுமையாக வாசிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய பாஸ்கர் சக்தின்னா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சார். மற்ற இப்போ லாந்திரோ, வேல்கண்ணனும் அவங்க வந்து வெறுமனே கட்டுரையை வாசிச்சுட்டு வராமல் பேரலாக சினிமாவை தேடி பார்த்துருக்காங்க. ஆளுக்கு ஒரு 5 படம் 4 படம் பார்த்துருக்காங்கன்னும் போது அது 2 மடங்கு உழைப்பு. ஸோ மிச்ச கட்டுரைகளை வந்து அவங்க படங்களை தேடி கண்டுபிடிச்சி இதை வாசித்து பார்ப்போம், இல்லை பார்த்துட்டு வாசிப்போம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா. இந்த மெனக்கடலுக்காக தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். தொடர்ந்து தங்கச்சி ரேவதியோ, இல்லை பத்மகுமாரியோ, அல்லது என் பொண்ணு தானியாவோ, என் நண்பன் ராஜேஷோ, இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து சினிமா குறித்து இலக்கியம் குறித்து நான் எப்போதுமே உரையாடல் நிறுத்திகிட்டே இருக்கேன். நான் வெல்கம் பற்றி தனியாக சொல்ல வேண்டியது ஃபெனாமினல். அது ரத்தமும் சதவீதமாக வேறையாக இணைஞ்சிருக்கு. அன்டில் எண்ட் அப்படின்னு பேசியிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக உள்ள வந்து இணையிற இடம் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய மேடைகளில் நான் அந்த பக்கம் உட்காந்து பார்க்க எப்போவுமே விருப்பப்படுறேன். இப்போ புதுசாக இணைஞ்சிருக்கிற வந்து சுரேஷ். ஸோ இந்த புத்தகம் உங்களை வந்து என்ன செய்யுன்றத அவங்க அழகாக 4 பேருமே சொல்லிட்டாங்க. அது வந்து நிச்சயமாக வந்து அது அந்த வேலையை அதை செய்யணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. புத்தகத்தை நண்பர்கள் வாசிச்சுட்டு அந்த படங்களையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த படைப்பாளிகள் அதுக்காக அவங்க போட்ட உழைப்பு இருக்கு இல்லையா, அந்த உழைப்பு வந்து அதோடைய முக்கியத்துவத்தை அடைஞ்சிடும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சந்தர்ப்பத்தையும் அந்த வாய்ப்பையும் எனக்கு தேனி விசாகன் உருவாக்கி கொடுத்த அந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. அது அவருக்கே தெரியாது. ஸோ அதை நாங்கள் தொடருவோம் அப்படின்னு நம்புகிறோம். என் மேலே மிகப்பெரிய பேரன்பு கொண்டு அவர் செய்யக்கூடிய வேலைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் வந்து நான் ஆல்வேஸ் ஒரு டிஸ்கஷனுக்கு நான் எப்பவுமே ஓகேவான ஒரு ஆள் தான். உங்கள் டைமும் என் டைமும் ஒத்துக்கணுன்றது தான் அது ரொம்ப முக்கியத்துவமான விஷயம். ஸோ ஒவ்வொருத்தரையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லாமல் வந்திருந்த
அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு பிரியங்கள் நன்றியை நான் சொல்லிடுறேன். பொன் சுதாலாம் உட்காந்துருக்காங்க, சரளமாக இருக்கார். சரளமாவுடைய இப்போ ஒரு புக்கு ஒன்று வரப்போகுது, அப்பாஸ் கேரஸ் தம்பியுடைய ஹைப்பு கவிதைகளை அவர் மொழிபெயர்த்துருக்கிறாரு. அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் ஒன்று போச்சு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு 2 hours இருக்குமா சொல்லலாம், 2 மணி நேரம் இருக்கும். அந்த புத்தகம் வரப்போது டு கம், அதுக்கு வெயிட் பண்ணுறோம். ஸோ எல்லாமே ஒன்றோட ஒன்று பிளெண்டாக இருக்குது. அண்ட் கம்மிங் இயரில் வந்து என்னோடய ஃபிக்ஷன் வரணும்னு சொல்லிட்டு நண்பர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. நான் இருக்கிறத வந்து நான் தொகுத்து கொண்டு வரணும், புதுசாக எழுதவும் செய்வேன்ட்டு இந்த மேடையில் நான் ஒரு சின்ன நண்பர்களுக்காக ஒரு உறுதியை நான் வழங்குறேன். அண்டு கபிலன், சுரேஷ் அவங்க 2 பேருமே எனக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அவர் தான் இந்த அரங்கத்தில் தனி நூலாக வெளியிடணும்னு பிடிவாதமாக நீங்கள் பிடிச்சாரு. காலையில் ஒரு நூல் வெளியிட்டார், போயிட்டு வந்தேன். அண்டு எனக்காக வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே என்னுடைய அன்பும் வணக்கங்களும் மகிழ்ச்சியும் பிரியங்களும் உங்கள் எல்லாருக்குமே. அண்டு வாய்ப்பு பொறுமையாக கேட்டதுக்கு என்னுடைய நன்றி. தோழர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நூல் விற்பனைக்கு இருக்கு, செல்பவர்கள் நூலோடு செல்ல வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள். சொல்ல நூலை வெளியிட்ட பன்முக மேடை பதிப்பகத்திற்கு நன்றி. வந்திருந்து வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி.